அத்தியாயம் 1. இனிமையான பச்சை புற்களின் தலையில் காலை சூரியன் தங்கம் தூவி வைத்திருந்தான். நீர் அலைகளின் மேல் வெள்ளிப்பொடி. 117, 118, 119 என்று வயிற்றில் எண் எழுதப்பட்ட மரங்களின் சிக்கெடுக்கப்படாத தலைமுடிகளில் குருவிகள் காதல் செய்தன. பனியின் ஈரத்தில் அந்த நெடுஞ்சாலை பளிச்சென்று இருந்தது. நடுவில் வெள்ளைப்பட்டை நேராய் வகிடெடுத்திருக்க, வெள்ளை கால் சட்டை, வெள்ளை டர்க்கி பனியனில் ஜெயப்பிரகாஷ் தாள நயத்துடன் ஓடிக்கொண்டிருந்தார். உடம்பெல்லாம் சிலுப்பிக் கொண்டு பஞ்சு குவியலாய் ஒரு நாய்க்குட்டி அவருக்கு இணையாக அதே வேகத்தில் தொடர்ந்தது. ஆனால் நாம் தொடர வேண்டாம், கொஞ்சம் நிற்கலாம், மூச்சு விட்டு கொள்ளலாம், கொண்ட பின் சற்று திரும்பி பார்க்கலாம். பாதையை அல்ல, காலத்தை. சில வாரங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த சில பல நிகழ்ச்சிகள் நமக்கு தேவைப்படுகிறது இந்த கதைக்காக. போன மாதத்தில் ஒரு நாள் மக்கள் காலண்டர்களை அணுகினார்கள். 16 என்று அச்சிட்டிருந்த தாளை கிழித்தார்கள். ஒருத்தன் பல்பொடி மடித்தான், ஒருத்தி விபூதி மடித்தாள், ஒருத்தன் ஷேவிங் செய்து துடைத்தான், ஒருத்தி மளிகை கணக்கு எழுதினாள், ஒருத்தன் கசக்கி போட்டான், ஒருத்தி 2 4 கிழித்து போட்டாள். ஜெயப்பிரகாஷ் கிழிந்த காலண்டர் காகிதத்தால் தன் கண்ணாடியை சுத்தமாக துடைத்து பாலிஷ் செய்தார். அப்புறம் ஜன்னல் வழியே சுண்டினார். எலக்ட்ரிக் ஷேவர் தாடையில் மேய்ந்தது. முகத்தை உயர்த்துகையில் சுவரில் கேமராவுக்கான இயல்பில்லாத சிரிப்பில் பவானி பார்த்தாள். வருகிற உன் பிறந்த நாளில் உன் பெயரால் ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தப் போகிறேன் பவானி. வருடா வருடம் 10 பிள்ளைகளின் கல்வி தேவைகளை அது பார்த்து கொள்ளும். என்னை பாராட்ட மாட்டாயா பவானி? பவானியின் நெட்டி மாலை அசைந்து என்றது. குளித்த பின் உடல் பூராவும் பவுடர் கொட்டி கொண்டார். டெலிஃபோன் ஒலியை அலட்சியப்படுத்தினார். கத்திவிட்டு ஓய்ந்தது. காதோரம் இன்னொரு தரம் சீவினார். வார்ட்ரோபை திறந்து வைத்துக்கொண்டு யோசித்தார். இன்டர்காம் ஒலிக்க அலட்சியப்படுத்தவில்லை. ஹலோ, ஓ பேபி, குட் மார்னிங். டைனிங் ஹாலில் 15 நிமிஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன்டா. இதோ 10 நிமிஷம் பேபி, நீ வேணும்னா சாப்பிட நித்யா. நோ டாட், நாம் சேர்ந்து சாப்பிட்றதே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்ணுறேன். வைத்து விட்டு கோட் எடுத்தார். ட்ரே மேலிருந்த நாளிதழ்களை அள்ளிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தார். சாமி, என் கைநட்டிக் ஹோண்டாவுக்கு சீக்கிரம் பெட்ரோல் நிரப்பி வை, நேரமாச்சு என்று போனிடெயில் குலுங்க சொல்லிக் கொண்டிருந்தாள் நித்யா. ஜீன்ஸ் பேண்டின் பின்புறத்தில் பித்தளை தகடு புல்லட் ப்ரூஃப் என்றது. லூசான காட்டன் சட்டையில் 3 நிறங்களில் பூத்திருந்தன நேர்கோடுகள். புருவத்தை மை உருவாக்கியிருந்தது. வெளிரின ரோஜா நிறத்தில் அலட்சிய லிப்ஸ்டிக் போட்டிருந்தாள். கமாண்டர், லேட்டாச்சு எனக்கு என்று அவர் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். ஏன் பதற? நான் உன்னை காரில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். ஐய, அப்புறம் காலேஜ் விட்டு வர்றப்போ சாரிடா, ஆட்டோ பிடிச்சு வந்துரும்பீங்க. ஆட்டோ நமக்கு அலர்ஜி. கர்ப்பம் கலைக்கிறதுக்கு எளிமையான வழி சிட்டியில் ஆட்டோவில் போகிறது தான். எனக்கு இப்போ அந்த தேவை ஏற்படலடா என்று கண்ணடித்தாள். பரவர ரொம்ப பேசுறடா நீ என்று அவள் தலையில் வலிக்காமல் குட்டிவிட்டு நாப்கினை மடிமேல் விரித்து கொண்டார் ஜெயப்பிரகாஷ். ஹாலில் ஒலித்த டெலிஃபோனை சாமிநாதன் எடுத்தான். டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். சரி, லைனில் இருங்க என்று விட்டு டெலிஃபோனை தூக்கி கேரியரில் வைத்து டைனிங் ஹாலுக்கு வந்தான். யாருக்கு சாமி என்றாள். உங்களுக்கு தான் மேடம் என்று ரிசீவரை கையில் தந்தான். ஹாய் டிங்கு, எப்படி இருக்க? கிளம்பிக்கிட்டே இருக்கேன். நோ யா, இன்னும் 40 பக்கம் இருக்கு, முடிச்சுட்டு உனக்கு அனுப்புகிறேன். அப்புறம் என்ன கேசட் வச்சிருக்க? லேட்டஸ்டா? ஸ்பீட்? வாவ், ரொம்ப த்ரில்லாக இருக்குமாமே. நானா வரணுமா? இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள். வச்சிடட்டா? சாமிநாதன் ரிசீவரை சேகரித்து கொண்டு விலகினதும், யாருமா டிங்கு? தினகரன்னு பேருப்பா, டிங்குன்னு கூப்பிடுவோம். நல்ல பையன். ஜோக் சொன்னால் காதை பொத்திக்கிட்டு ஓடி போயிடுவான். என்ன செய்கிறான் இவன்? எம்ஐடி ஸ்டூடெண்ட், நல்லா பாடுவான். எங்கள் காலேஜில் கல்ச்சுரல் வீக் ப்ரோக்ராம்காக வந்தப்போ அறிமுகமானோம். நல்ல ஃப்ரெண்டு. நித்யா, சாயங்காலம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று எழுந்தார் ஜெயப்பிரகாஷ். காரை நிறுத்திவிட்டு அவசரமாக இறங்கி சுற்றி வந்து கதவை திறந்து விட்டான் டிரைவர். ஜெயப்பிரகாஷ் இறங்கி கொண்டார். லிஃப்ட் ஆபரேட்டர் சொன்ன குட் மார்னிங்கை டிரைவர் தான் வாங்கி கொண்டான். எப்போதும் அவர் அப்படித்தான். ஆனால் எப்போதும் அவன் குட் மார்னிங் சொல்வான். 6வது மாடியில் கதவு பிளந்ததும் வெளிப்பட்டு மார்பில் ஒட்டின அலுவலகத் தரையில் பூட்ஸ் கால்கள் அதிகாரத்தனத்துடன் விரைந்தன. இடுப்பில் அடர்த்தியாய் சதை விழுந்து அம்மை தழும்பு தெரிய, ரவிக்கை அணிந்த டேஞ்சர் என்று உதட்டில் பூசியிருந்த, தோல் வரை கூந்தலை சிலுப்பலாய் சிதறடித்திருந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன குட் மார்னிங் சாருக்கு எதிரொலியாக புன்னகையுடன் கூடிய தலையசைப்பு வந்தது. தொடர்ந்து நாற்காலிகளும் டைப்ரைட்டர்களும் கால்குலேட்டர்களும் ஃபைல் ராக்குகளும் டெலிஃபோன்களும் சட் சட்டென்று காலை வணக்கம் சொல்லின. அறைக்குள் நுழைந்ததும் கோட்டை கலட்டினார். வாங்கி மாட்ட ஆள் இருந்தது.
சுவரில் இருட்டு பச்சையில் காடு இருந்தது. காட்டின் நடுவே வெள்ளி தடவலாய் நீர் ஓடை ஒன்று நெளிந்தது. உன்னிப்பாய் காதை காட்டினால் தண்ணீர் ஓடும் சத்தம் கூட கேட்கும் போலிருந்தது. இருக்கையில் அமர்ந்தார் ஜெயப்பிரகாஷ். தபால்கள் உடைபட காத்திருந்தன. 3 நிறங்களில் தொலைபேசிகள் ஒலிக்க காத்திருந்தன. மேஜை மேலே சுழலும் காற்றாடியின் டூப்ளிகேட் இருந்தது. இன்டர்காமில் ரங்கநாதனை அழைத்து சோமநாதனை திட்டச் சொன்னார். ராமசாமிக்கு லீவ் தர முடியாது என்றார். பச்சை போனில் பம்பாய் சேட்டை உலுக்கினார். இன்றைக்கு அனுப்புவதா இருந்தால் அனுப்பு, இல்லை என்றால் உன் வியாபார தொடர்பே வேண்டாம். நல்ல கத்தி வைத்து வெட்டி விடுகிறேன். என்ன சொல்கிறாய்? ஏசிய போட்டு விடு கந்தசாமி. வெள்ளை சூட் அணிந்த எதிர் நாற்காலி மனிதன் சிகரெட் சாம்பல் நீக்க தடுமாறின போது ஆஸ்ட்ரேயை சுட்டி காட்டிவிட்டு சொன்னார். எங்கள் கம்பெனிக்கு ஆணித்தரமாக சில கொள்கைகள் இருக்கின்றன. நீங்கள் அதிக தொகை தருகிறேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நன்றாக செயல்படும் நபரிடமிருந்து ஏஜென்சி பொறுப்பை பிடுங்கி உங்களிடம் தர முடியாது. தயவு செய்து மன்னியுங்கள். உதவியாளன் பத்மநாபனை ஏன் டை கட்டி வரவில்லை என்று குதறிவிட்டு, நாளை மறுநாள் வைத்திருந்த டைரக்டர்ஸ் கூட்டத்தை 7ஆம் தேதிக்கு தள்ளிவை. அனைவருக்கும் உடனடியாக தெரிவித்துவிடு. அப்புறம் நாளைக்கு மாலை திருவனந்தபுரத்திற்கு விமான டிக்கெட் வாங்கிவிட்டு எனக்கு உறுதி செய். மதிய இடைவேளைக்கு பிறகு அறைக்குள்ளேயே இருந்த தனியறையில் படுக்கையில் படுத்துக்கொண்டு விட்டம் நோக்கி வில்சின் புகையை சுகமாக அனுப்பி கொண்டிருந்த போது சினிங்கின டெலிஃபோன் அவருக்கு பிடிக்கவில்லை. ஹலோ, இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பிடிவாதமாக உங்களை உடனடியாக பார்க்கணுங்கிறா ஒரு பெண். ஆகவே பெண் யார்? மிஸ் நூர்ஜஹான். ஃபோனில் அவளை பேச சொல்லு. வினாடிகளில் குரல் மாறியது. ஹலோ சார், என் பேரு நூர்ஜஹான். என்ன உங்கள் வயசு? தயக்கத்துக்கு பின் 22. இதோ பாருமா, 4 மணிக்கு என் ரூமில் வந்து என்னை பாரு. அது வரைக்கும் எவ்வளவு அர்ஜென்ட் விஷயமா இருந்தாலும் நாற்காலியில் உட்காரு. மத்தியானம் 1 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் என்று விட்டு வைக்க போன போது, சார் நான் திருச்சியிலிருந்து வரேன், அப்துல் வஹாப் என்னை அனுப்பினாரு. சிகரெட்டை உதறினார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்துல் வஹாப்? ஆமாம் சார். கல்லூரி நாட்கள் மனசெல்லாம் ரிப்பன் கட்டி படபடக்கிற இனிமையான நினைவுகளின் நிகழ்ச்சிகள் நிறைந்த சுகம் தடவின நாட்கள். உல்லாசம், உற்சாகம், உத்வேகம். லேபரட்டரியில் தவறி விழுந்து காலில் சிதறின டைல்யூட்டட் கந்தக அமிலம். ரெக்கார்டு நோட்டில் ஆணி குத்தல். லெக்சரர் வரும் முன் கரும்பலகையில் நிர்வாணம் வரைந்து அம்புக்குறியின் எதிர்முனையில் இது என்ன? மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, சிகப்பு, ஊதா என்று வெளிச்சம் மாற என் தங்கையை கொன்றவனை பழிவாங்காமல் விடமாட்டேன். அப்புறம் என்னடா பிராம்டரே? நாடக மேடை கலாட்டாக்கள். ஹாக்கி மட்டையால் மோகன் பிரசாத்துடன் டிஷும் செய்து நடுமண்டையில் சொத்தென்று இரத்த பள்ளம். காதோரத்தில் கிரிக்கெட், கையில் பேனா. நோட்ஸுக்கு பதிலாய் 67/5 என அமையும். பரீட்சை ஜுரம் வந்து எல்லா மரங்களின் அடியிலும் புத்தர்கள் புத்தகம் விரித்திருந்தது. நம்பராய் பேப்பரில் துளாவி, அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன். மற்ற மாணவர்களிடம் நடந்து கொண்டது போலவே ஜெயப்பிரகாஷிடமும் அவர் நடந்து கொண்டிருந்தால், பழகியிருந்தால், இன்றைக்கு மற்ற ப்ரொஃபஸர்களை மறந்து போனது போலவே அப்துல் வஹாப்பையும் மறந்து போயிருக்கும். அப்துல் வஹாப் ஒரு வித்தியாசமான ப்ரொஃபஸர். புன்சிரிப்பு ஒட்டின உதடுகள் அவருக்கு. ஒரு நாளும் அவை யாரையும் நோக்கி கெட் அவுட் ஆஃப் கிளாஸ் என்று உச்சரித்ததில்லை. என்ஜாய் பாய்ஸ். பல வருஷங்களுக்கு பின்னாலும் நினைத்து நினைத்து மகிழ்கிற, ஏங்குகிற நாட்கள் இந்த கல்லூரி நாட்கள். இளமைக்கு எப்போதுமே தனி திமிர் உண்டு. அதை தொந்தரவு பண்ணி கட்டி போடாதீர்கள். கல்லூரி முடிந்ததும் நிஜமான உலகம் கோரமாய் பற்களை காட்டிக்கொண்டு உங்களை விழுங்க காத்திருக்கின்றது. இந்த பருவத்தில் குறும்புகளும் சுட்டித்தனங்களும் இல்லாதிருந்தால்தான் தப்பு. ஹேவ் ஃபன் ஆல்வேஸ். பொறுப்பாய் பாடம் படிக்கிற மாணவனை விட லூட்டி அடிக்கிற மாணவனைத்தான் எனக்கு பிடிக்கிறது. ஆனால் நீங்கள் மனதில் முதிர்ந்தவர்கள். எல்லைக்கோடு என்று ஒன்று நிச்சயம் செய்து கொண்டு அதன் விளிம்பு வரை நீந்துங்கள். என்ன ஜெயப்பிரகாஷ், என் அறைக்கு வா. நான் தனியன். எனக்கு துணை பழுதடைந்த புத்தகங்கள் மட்டும்தான். எனக்கு வயது முக்கியமில்லை, மனது. உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது. இன்றைக்கு என்னோடு நீ பீர் அருந்துகிறாய், தப்பில்லை. பார்லி உடம்புக்கு நல்லது, சூடு குறையும். முட்டாள், என்னிடம் சொல்வதற்கென்ன? நான் பணம் சேர்த்து செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. வெறும் அச்சடித்த காகிதங்கள். நாளைக்கு நீ ஃபீஸ் கட்டவில்லை என்றால் பரீட்சை எழுத முடியாது. மடையனே, உன் வாழ்க்கையில் ஒட்டடை படிந்துவிடும். இந்தா போய் கட்டி முதலில் ரசீது வாங்கி வந்து காட்டு. ஜெயப்பிரகாஷ், உன்னை தனிமையில் அழைத்து வந்தது உன் அந்தரங்கத்தில் கொஞ்சம் தலையிடுவதற்காக. சாரி, எனக்கு உரிமை இல்லைதான். ஆனால் கடமை இருக்கிறது. அன்றைக்கு தியேட்டரில் உன்னோடு பார்த்த பெண்ணை நிச்சயமாக நீ மனம் செய்து கொள்ளப் போவதில்லை. எனக்கு தெரியும். காதல் என்று பொய் வார்த்தையை உபயோகிக்காதே. அப்புறம் உன் மனதிற்கே நீ அந்நியனாகி விடுவாய். உன் நரம்புகளின் தேவை கொஞ்சம் பெண்மையின் அருகாமை, உரசல், தடவல், அப்புறம் அதன் உச்சமாய் உடல்களின் சங்கமம். வேண்டாம், அனாவசியமாய் அந்த அப்பாவியை கலைக்காதே.
பெண்கள் வெண்டைக்காய் மாதிரி சுலபமாய் உடைந்து விடுவார்கள். உயிர் முக்கியமானது. தலை குனியாமல் நிமிர்ந்து என் கண்களை பார். தயவு செய்து ஒரு ஆரோக்கியமான விபச்சாரியிடம் நீ சென்று வா. அப்படி சங்கடமாய் பார்க்காதே. உன் உணர்வுகளுக்கு வடிகால் கிடைத்த பின்னர் மனசு சுத்தமாகும். அப்போது சிந்தி. அப்போதும் நீ அவளை விரும்புவதாய் இருந்தால் சொல். நான் நிற்கிறேன் தலைகீழாய் இந்த திருமணம் நடப்பதற்கு. என்ன? வாவ், என்ன ஒரு மனிதர்! என்னை மனுஷனாய் செதுக்கியவர், மாயையை இனம் கண்டு கொள்ள கற்றுக் கொடுத்தவர், சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க சொல்லி தந்தவர், என் ஆச்சரிய மனிதர், என் காட்ஃபாதர். ஜெயப்பிரகாஷ் அவசரமாக இன்டர்காமில் சொன்னார். நீ உடனே என் அறைக்கு வா. நூர்ஜஹான் வந்தாள். கூந்தலை முன்புறம் போட்டிருந்தாள். புடவையில் ஜரிகை கோடுகள் மின்னின. கைப்பையில் பட்டாம்பூச்சி. புருவங்கள் தொட்டுக்கொள்ள ஆசைப்பட்டன. விரல்களில் நகங்களின் முன்னேற்றம். அமர காத்திருந்தாள். அப்துல் வஹாப் சாருக்கு நீ என்ன வேண்டும்? ஒரு வகையில் மருமகள், தலைமுறைகள் கடந்த சொந்தம். எப்படி இருக்கிறார் அவர்? 2 மாதங்களுக்கு முன் ரிட்டையர் ஆகிவிட்டார். நிறைய படிக்கிறார். இன்னும் தனியாகத்தான் இருக்கிறார் இல்லை? இல்லை, துணையோடு இருக்கிறார். யார்? இருங்கள், அவருக்கு காசநோயின் அறிகுறிகள் தெரிகின்றன. மை காட், எனக்கு எழுதவே இல்லை. இந்த ஞாயிறு போய் பார்க்கிறேன். டாக்டரிடம் அழைத்து செல்கிறேன். ச, ரொம்ப நல்ல மனிதர். இருக்கட்டும், இன்னும் நின்று கொண்டே இருக்கிறாய். பரவாயில்லை, உட்கார். என்ன விஷயமாக என்னை சந்திக்க வந்திருக்கிறாய்? நாளைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ. தவிர நாளையும் மறுநாளும் எனக்கு பேங்க் பரீட்சைகள் இருக்கின்றன. நான் சென்னைக்கு வருவது முதல் முறை. என் குடும்பத்தில் நான் தான் ஆண் பிள்ளை. நான் வேலைக்கு போய் சம்பாதித்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது. ஹோட்டல்களில் தங்க பயம். மாமாதான் உங்களை சந்திக்க சொன்னார். லெட்டர் கூட எழுதி தந்திருக்கிறார் என்று பட்டாம்பூச்சியை அழுத்தி கைப்பையை திறந்து உள்ளே தேடினாள். வேண்டாம், அவர் பெயரை சொன்னாலே போதும். நான் உதவுவேன். 2 நாட்கள் நீ தங்க வேண்டும், அவ்வளவுதானே? கீழே விசிட்டர் ஹாலில் காத்திரு. 5 மணிக்கு நான் அலுவலகத்தை விட்டு புறப்படுவேன். அடையாறில் போன மாதம் நான் வாங்கின பங்களா ஒன்று காலியாய்த்தான் இருக்கிறது. தாராளமாய் தங்கிக்கொள். தனியா இருப்பாய் அல்லவா? இல்லையென்றால் என் வீட்டிற்கே அழைத்துச் செல்கிறேன். வேண்டாம், இரவெல்லாம் படிப்பேன். தொந்தரவு. நீங்கள் சொன்ன இடத்திலேயே தங்கிக் கொள்கிறேன். இந்த உதவிக்கு நான்... வார்த்தைகளை மிச்சப்படுத்து. அப்துல் வஹாப் சாருக்கு நான் எவ்வளவோ நன்றி கடன் தர வேண்டியுள்ளது. இந்த வாய்ப்பை தந்ததற்கு உனக்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். வேறு எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் கேள். நான் உனக்கு தந்தை மாதிரி. நூர்ஜஹான் எழுந்து கொண்டாள். கீழே காத்திருக்கிறேன் சார். நல்லது என்றார். இன்டர்காமில் கார்த்திகேயனை வரச் சொல்லு. விரல்களில் இங்கு கரை கொண்ட கார்த்திகேயன் வந்தான். இந்தா சாவி கொத்து. அடையாறில் வாங்கின புது பங்களாவுக்கு 2 பேரை அழைத்து கொண்டு செல். கொஞ்சம் சுத்தப்படுத்தி தங்குகிற வசதிக்கு செய்துவிட்டு வா. பாத்ரூமில் தண்ணீர் வருகிறதா என்று பார். எல்லாம் செய்துவிட்டு அங்கேயே இரு, நான் வரும் வரையில். எஸ் சார் சொல்லி கார்த்திகேயன் விலகினான். அத்தியாயம் 2. ஜெயப்பிரகாஷ் தன் வாழ்நாளில் செய்த விஸ்வரூபமான தவறு நூர்ஜஹானை தன்னுடைய பங்களாவில் தங்க வைத்தது. அவர் பார்வையில் அதிக விகற்பம் எதுவும் இல்லை. ஆனால் மறுநாள் மாலை சம்சாவை கடித்து கொண்டு சங்கர் சொன்னான். நம்ம எம்டி பெரிய கில்லாடிப்பா. பெரிய வீடு இருக்கிற போது எதுக்காக இப்போ ஒரு பங்களா வாங்கினார்னு அப்பவே யோசிச்சேன். இப்போ புரியுது. என்ன புரியுது என்றான் அது புரியாதவன். எல்லாம் கரும்பு வில்காரன் செய்யற குறும்புகள். இப்போதும் புரியல. உனக்கு எதையும் உடைச்சு சொல்லணும். யாரோ ஒரு நூர்ஜஹான் வர்றா, பரீட்சை எழுதணும் 2 நாள், அது வர எங்க தங்குவேங்கிறா. வா, வந்து தங்கிக்கோ, என் மடியிலன்னு விட்டுட்டாரு. வேளா வேலைக்கு இங்கிருந்து இவர் கார்ல சாப்பாடு போகுது. காலையிலையும் சாயங்காலமும் இவர் போய் நலம் விசாரிக்கிறாரு. நலம் மட்டும்தானா விசாரிக்கிறாரு என்று கண்ணடித்தான். கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு இப்போதுதான் மேகம் விலகி பளிச்சென்று விளங்கியது. உடன் ஒரு நல்ல காரியம் செய்ய துடித்தான். கை கொடு சங்கரா. நான் மூட்டை இருந்த நெருப்புக்கு நெருப்பு குச்சி தந்த. இப்ப எனக்கு புரியல. உங்ககிட்ட பென்சில் இருக்கா? நான் பாத்ரூம் போகணும். என்ன ஆச்சு உனக்கு? பாத்ரூம் போறதுக்கு பென்சில் எதுக்கு? சுவர்ல சித்திரமும் சரித்திரமும் எழுதுறதுக்கு. அட பாவி, அதெல்லாம் செய்யாத. 2 மாச போனஸ் நியாயப்படி தர வேண்டியவன் என்ன செஞ்சான்? தோழனே சொல்லு. கம்பெனிக்கு இத்தனை லட்சம் நட்டம் பாருன்னு பொய் கணக்குகளை விசிறினானா இல்லையா? நாம உண்மையை கொஞ்சம் விசிறுவோம். அது கம்பெனி விஷயம், இது அவர் சொந்த விஷயம். உன் ஆத்திரத்தை இப்படி கீழ்த்தரமாலாம் காட்டாத. நீ எனக்கு யோசனை சொல்ல தேவையில்லை. டயலாக் சொல்றேன், நல்லா இருக்கா சொல்லு. கிழட்டு எம்டி ஜெயப்பிரகாஷ், வேலை கேட்டு வந்த நூர்ஜஹான் என்னும் கன்னியுடன் ஜல்சா. அப்புறம் படங்கள். ஒன்னுல இது ஜெயப்பிரகாஷ், இன்னொன்னுல இது நூர்ஜஹான். எப்படி இருக்குது சங்கரா? வேண்டாம், சகிக்கல. விஷயத்தை விட்டுடு. சார்தான் போடா. கேண்டீன் சர்வரின் காதில் இருந்து பென்சிலை பிடுங்கிக் கொண்டு பொது டாய்லெட்டிற்குள் நுழைந்தான் அவன். அவன் ராமலிங்கம். அத்தியாயம் 3. கதவை தட்டிவிட்டு உள்ளே விரைப்பாய் வந்து நின்றான் ராமலிங்கம். மிக டைட்டாக சட்டை போட்டிருந்தான். சட்டை முழுக்க நங்கூரங்கள். நெற்றியில் சுருள் கேசம் தவழ்ந்திருந்தது.
உருட்டி கொண்டிருந்த பேப்பர் வெயிட்டை நிறுத்தினார் ஜெயப்பிரகாஷ். நிமிர்ந்து அவனை பார்த்தார். ஏர் கண்டிஷனரின் பின்னணியில் அமைதியாயிருந்தது அந்த அறை. ஒலித்த டெலிபோனை எடுத்து நோ கால்ஸ் ஃபார் 10 மினிட்ஸ் என்று வைத்தார். சொல்லு ராமலிங்கம் என்றார். என்ன சொல்லணும்? ஏன் அப்படி எழுதினங்கிறத. என்ன எழுதினே? புரியல எனக்கு. மிகச் செயற்கையா நடிக்கிற ராமலிங்கம். பாத்ரூம்ல அப்படி எழுதினது நீதான்னு எனக்கு தெரியும். நீங்க வெறுப்பேத்துறீங்க. எந்த பாத்ரூம்ல என்ன எழுதியிருக்கு உனக்கு தெரியாது? தெரியாது. நீ பார்க்கல? காலையில வீட்டுல உபயோகிச்சதுதான். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் பாத்ரூமுக்கு போகல. விஷயத்த சொல்லுங்க. என்ன எழுதியிருக்குது? ஜெயப்பிரகாஷ் உக்கிரமானார். மறுபடி பொய் பேசாத. என்னால நிரூபிக்க முடியும். நிரூபிங்க. நிரூபிச்சுட்டு உன்னை டிஸ்மிஸ் செய்யறேன். முடிஞ்சா செய்து பாருங்க. முதல்ல நிரூபிங்க சார். ஜெயப்பிரகாஷ் கேன்டீனின் சர்வரை வரவழைத்தார். மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு கூணலாய் நின்றான். மாடசாமி, இவர் உன் பென்சிலை பிடுங்கிட்டு போய் பாத்ரூம்ல அப்படி அசிங்கமா எழுதினாரா இல்லையா? ஆமா சார். போதுமா நிரூபிச்சது? கொஞ்சம் பொறுங்க. இதை பார் மாடசாமி, நீ பொய் சொல்ல வேணாம். உண்மையை அப்படியே சொல்லணும். ஊகம் சேர்த்து சொல்லக்கூடாது. உங்ககிட்ட இருந்து பென்சிலை நான் எடுத்தேன். இது உண்மைதானே? ஆமா. அப்புறம் என்ன பார்த்த? கேன்டீனை விட்டு வேகமா வெளியே போனீங்க. அவ்வளவுதானே நீ பார்த்தது? ஆமா. பாத்ரூம்ல எழுதியிருக்கிறது பென்சிலால. உங்ககிட்ட நான் வாங்கிட்டு போனது பென்சிலை. இதை மட்டும் வச்சு நான் தான் எழுதினேன்னு எப்படி நீயா தீர்மானிச்ச? நம்ம அலுவலகத்துல எத்தனை பென்சில்கள் இருக்குது? மொத்த அலுவலகம் தொழிற்சாலை ரெண்டையும் சேர்த்து 372 பேர் வேலை பார்க்குறோம். நான் ஒருத்தன் மட்டும் இல்ல. மாடசாமி பதில் சொல்லாமல் ஜெயப்பிரகாஷை பார்த்தான். நீ போ. ஜெயப்பிரகாஷ் நாற்காலியில் அமர்ந்தார். ரொம்ப சாமர்த்தியமா வாதம் செய்யறதா நினப்பா? ரொம்ப சாமர்த்தியமா குற்றம் சுமத்துவதா நினப்பா? ராமலிங்கம், இதோ பாரு, எகிராத. நீ தான் செஞ்ச. கீழ்த்தரமா செயல் புரிய தெரிஞ்ச அளவுக்கு அதை தைரியமா ஒப்புக்கொள்றதுக்கு தைரியம் இல்ல. முதுகெலும்புல பசை இல்ல. ஏன் கிடந்து பதறீங்க? பாத்ரூம் செய்தியில உண்மை இல்லாட்டினா உங்களுக்கு இத்தனை பதற்றம் தேவையில்லை. ராமலிங்கம், எஸ், நான் தான் எழுதினேன். என் மேல நடவடிக்கை எடுக்க முடியுமானா எடுத்து பாருங்க. டிஸ்மிஸ்ங்கிற வார்த்தையை கூட எனக்கு எதிராக உங்களால உச்சரிக்க முடியாது. உங்களால காரணம் கற்பிக்க முடியாது. கம்பெனி பணத்தை களவாடல. கூட வேலை செய்யறவங்கள உதைக்கல. பெண்களோட கற்புக்கு சேதம் விளைவிக்கல. குடிச்சிட்டு வந்து கலாட்டா செஞ்சு அலுவலகத்தோட ரெப்புடேஷனுக்கு பாதகம் செய்யல. லேபர் ஆக்ட் தெரியும் எனக்கு. பாத்ரூம்ல எழுதினது கம்பெனியின் புகழுக்கு கிரீடம் சேர்க்கிற காரியமா? நான் செஞ்சேன்னு நிரூபிக்க முயற்சி செஞ்சு ஏற்கனவே ஒரு முறை தோற்று போயிட்டீங்க. இப்போ யூனியன் செக்ரட்டரிங்கிற ரீதியில பேசுறேன். நாங்க தர மறுத்த போனஸை 1 மாசத்துல தந்தாகணும். ராமலிங்கம், இப்ப நீ குடிச்சிருக்க. ஆமா, வரட்டுமா? ராமலிங்கம் நகர்ந்து பின் நின்று, நூர்ஜஹான் நலமா என்றான். அத்தியாயம் 4. அந்த பங்களா அனாதையாய் அரசியல் கூட்டம் முடிந்து காசுக்காக நிற்கிற மைக் செட்காரனைப் போல தனியாக சுற்று வட்டாரத்தில் காற்று மட்டும் வைத்துக்கொண்டு நின்றது. நூர்ஜஹான் குளித்துவிட்டு வேறு உடை அணிந்து கொண்டாள். டெலிபோன் ஒலித்தது. ஜெயப்பிரகாஷ் தான் பேசுவார். வேறு யாரை எனக்கு தெரியும் இங்கே? எடுத்தாள். ஹலோ, நூர்ஜஹான் பேசுறேன். நான் தான் ஜெயப்பிரகாஷ் பேசுறேம்மா. இன்னைக்கு இன்டர்வியூ நல்லா செஞ்சிருக்கியா? பரவாயில்ல சார், நல்லா செஞ்சிருக்கேன். நாளைக்கு 2 பரீட்சையா? ஆமா, காலையிலையும் சாயங்காலமும் சார். நாளைக்கு இரவு நான் திருச்சி செல்ல ரயில் டிக்கெட் பத்தி சொன்ன நினைவுல இருக்கு. நாளைக்கு நைட்டு மலைக்கோட்டையில புறப்படலாம். நீ டிக்கெட் ரிசர்வ் செய்ய சொல்லிடுறேன். நான் அனுப்பின சாப்பாடு உனக்கு பிடிச்சதா? அசைவம் தானே சாப்பிடுவ? எனக்காக நிறைய சிரமம் எடுத்துக்கிறீங்க சார். அப்துல் வஹாப்புக்கு நீ மருமகள்ங்கிறதுனால. நீ ஊருக்கு போனதும் சீக்கிரமா உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி என்கிட்ட இருந்து வரும். அலுவலகத்துல ஒரு ஸ்டெனோ இடம் காலியாகிற அறிகுறி தெரியுது. அப்படின்னா அந்த இடம் உனக்கு தான். சார், யூ ஆர் கிரேட் பிகாஸ் மிஸ்டர் அப்துல் வஹாப் இஸ் கிரேட். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? படிக்கிறியா? ஆமா. நேத்து நைட்டு நல்லா தூங்கினியா? பயம் இல்லையே? சேச்சா, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு தயாராரு. என் வீட்டில் ஒரு சின்ன விருந்து. உன்னை நான் வந்து கூட்டிட்டு போறேன். என் மகளை அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் என் வீட்டில இருந்து உன்னை எக்மோர் அழைச்சிட்டு போய் ரயில் ஏற்றி விடுறேன். சரியா? என்ன அன்பால வதைக்கிறீங்க சார். பரவாயில்ல, வதைப்படு. வச்சிடவா? நெடுநேரம் கண் விழிக்காத. நைட் வாட்ச்மேன் வருவான். ஏதாவது தேவைப்பட்டா அவனை வாங்கி வர சொல்லு. குட் நைட். குட் நைட் சார் என்று வைத்தாள். மணி பார்த்தாள். 7. வானம் பிளாக் அவுட் செய்திருந்தது. ஒரு டீ அல்லது காபி சூடாய் சாப்பிட்டு விட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தாள். அப்படியே பிளாஸ்கில் 2 டீ வாங்கி வந்து விடலாம். இல்லை என்றால் வாட்ச்மேனைத்தான் சிரமப்படுத்த வேண்டும். பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு பங்களாவின் வாசல் கதவை சாத்திக்கொண்டு புறப்பட்டாள் நூர்ஜஹான். கொஞ்சம் நடந்தால் மெயின் ரோடு. அதிலிருந்து 2 போஸ்ட் கம்பங்கள் தூரம் நடந்தால் இருக்கிறது அந்த டீ கடை. பண்ணை டீயில் தோய்த்து வாயில் போட்டுக்கொண்டான் சீனிவாசன். தூரத்தில் விளக்கு கம்பம் ஓரமாய் நின்ற அவளை பார்த்தான். ஜிங் என்று இருந்தாள். தலையை கோடாலி முடிச்சாக போட்டிருந்தாள். நிமிடத்திற்கொரு தரம் 2 விரல்களை
உதட்டுக்கு குறுக்கே வைத்து துப்பிக் கொண்டிருந்தாள். அருகில் ஒரு ரிக்ஷா நின்றிருந்தது. ரிக்ஷாக்காரனின் வாய்க்கு சில சென்டிமீட்டர்கள் தள்ளி நெருப்பு வட்டம் பிரகாசமானது. அடிக்கடி சீனிவாசன் எழுந்து விடுவிடுவென்று அவர்களை நெருங்கினான். என்ன சார், போலாமா என்று அவள் ரிக்ஷாவில் ஏறி உட்கார்ந்தாள். இரு முதல்ல பேசிடுறேன். என்னப்பா, எவ்வளவு கேட்குற? எங்க கூட்டிட்டு போறீங்க? வீட்டுக்கா லாட்ஜுக்கா? ஏதாவது ஒரு இடம் போகலாம். எவ்வளவு சொல்லு. ரா முழுக்கவா, ஹவர் கணக்கிலா? 1 மணி நேரம். தொழில்துறை வார்த்தைகளில் மேலும் சில கேள்விகள் கேட்டான் அவன். அப்புறம் சொன்னான், ரெய்டு அதிகம் லாட்ஜுகள்ல. பக்கத்துல தான் என் குடிசை, அங்கேயே போலாம், ஏறுங்க சார். இருப்பா, எவ்வளவு? 1 நோட்டு கொடுத்துடுங்க. 1 நோட்டுன்னா 1 ரூபாய் நோட்டா? பெரிய நோட்டு, கட்டுற நோட்டா? ஜோக் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த நிமிஷங்கள்லையும் பொறுமை இருக்கே, பரவாயில்ல. 100 ரூபாய் தந்துருங்க. ஐயோ, என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்கு. அப்படின்னா உடனே நகரு. அதோ பாரு, ஒரு கஸ்டமர் உன்னை பார்த்து தயங்குறா. இவ என்ன தேவதையா? 100 அதிகம். இந்த தேவதையத்தானே இத்தனை ஆர்வமா நீ தேடி வந்த. 2வது, முக அழகை பத்தி உனக்கு என்ன கவலை? நகர் நைனா, பீச் பக்கமா போ, இன்னும் குறைவா கிடைக்கும். மிச்ச பணத்துல பட்டாணி குறிக்கலாம். ச, முதல் கிராக்கியே கோணல் கிராக்கி. நகர்ப்பா. அடடே, வாங்க சார் என்றான் இன்னொருவனை பார்த்து. சீனிவாசன் விலகி நடக்கையில் அவன் லாட்ஜுகளில் ரெய்டு அதிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது கேட்டது. சீனிவாசன் மறுபடி டீ கடைக்கு வந்து பெஞ்சில் அமர்ந்து கொண்டான். உடம்பெல்லாம் பரபரத்தது. நூர்ஜஹான் வந்தால் ஃப்ளாஸ்கோடு. இதுல 2 டீ ஸ்ட்ராங்கா போட்டுத்தாங்க. சீனிவாசனின் கண்கள் அவளை விட்டு நகரவில்லை. அட, நம்ம ஏரியாவில் நமக்கு தெரியாம இவ யாரு? இத்தனை நாளா எப்படி பார்க்காம போனேன்? பாப்பாவை விசாரிக்கணும். பணம் தந்துவிட்டு பிளாஸ்க் எடுத்துக்கொண்டு நூர்ஜஹான் நடந்ததும் 2 நிமிடம் இடைவெளி விட்டு எழுந்து கொண்டான். நடந்தாள், தொடர்ந்தான். ஒரு இருட்டான திருப்பத்தில் கேட்டான், யார் வீட்டுக்கு வந்திருக்கிற நீ? திரும்பி பார்த்து திகைத்தாள். பதில் சொல்லாமல் விரைந்தாள். அவனும் வேகம் கூட்டினான். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ போய்கிட்டே இருக்கிற. நில்லு, சொல்லிட்டு போ. உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என்னை துரத்தாத. ஆனாலும் இடைவெளி விட்டு தொடர்ந்தான். நூர்ஜஹான் பங்களா வந்தாள். வாசலில் வாட்ச்மேன் கந்தையா ஸ்டூல் போட்டு அமர்ந்திருந்தான். என்கிட்ட சொன்னா நான் வாங்கிட்டு வர மாட்டேனா? இதுக்காக நீங்களே போய் வரணுமா, அதுவும் நைட்டு என்றான். வாஸ்தவம், போயிருக்க கூடாது. அதை பாருங்க கந்தையா, அவன் என்ன டீ கடையிலேருந்து விடாம தொடர்ந்து வர்றான். நான் யாருன்னு கேட்டான், பதில் சொல்லாம வந்துட்டேன். அவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க உள்ள போங்க என்று கந்தையா கீழே வைத்திருந்த கைத்தடியை கையில் எடுத்துக்கொண்டு நிமிர்கையில் அவன் அவனுக்கு எதிராக நின்றிருந்தான். என்ன வேணும் உனக்கு? இந்த பங்களா 1 மாசத்துக்கு மேல காலியாத்தானே இருக்குது. இப்ப யார் குடி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் அவங்கள கேட்டேன். யார் அது? யாரும் குடி வரல, எங்க முதலாளியோட விருந்தாளி. நாளைக்கு நைட்டு காலி செஞ்சிருவாங்க. போதுமா? தெரிஞ்சுக்கிட்டல்ல, நகரு. வாட தாங்கல, செம்மத்தியா குடிச்சிருக்க. அந்த பொண்ணு மட்டும் தனியாவா இருக்குது இவ்வளவு பெரிய வீட்டுல? துணையா நான் இருக்கேன் இந்த கைத்தடியோட. இதை எப்படி உபயோகிக்கிறதுங்கிறத காட்டுறதுக்கு முன்னாடி விலகிடு. சீனிவாசன் கந்தையாவை உற்று பார்த்து விட்டு வேகமாக நடந்தான். நாளைக்கு எனக்கு ஒரு இலவச விருந்து இங்க காத்திருக்கு. அத்தியாயம் 5. மறுநாள் ஜெயப்பிரகாஷ் ஷூ மாட்டிக்கொண்டார். வானம் வெள்ளை சட்டையை கலற்றிவிட்டு சாம்பல் சட்டை போட்டுக்கொண்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுவும் பிடிக்காமல் நட்சத்திர கிழிசல்களுடன் கூடிய கருப்பு சட்டை போட்டுக்கொள்ளும். படியிறங்கி கீழே வந்தார். கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் நித்யா. என்னம்மா, விருந்துக்கு எல்லாம் தயாரா? எல்லாம் தயார், என்ன தவிர. என்ன உனக்கு? தயவு செஞ்சு கோவிச்சுக்காதீங்க டாட். ரொம்ப நாளா முயற்சி செஞ்சு கிடைக்காத சினிமா டிக்கெட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணவே கூடாத ஆங்கில படம். ப்ளீஸ் டாடி, விருந்தாளிய நீங்க கவனிச்சுக்கங்க. என்ன நித்யா இப்படி சொல்ற? உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன். டாட் ப்ளீஸ், இன்னொரு சந்தர்ப்பத்துல பாத்துக்கிறேன் என்று அவர் மோவாயை பிடித்து கெஞ்சினாள். சரி ஒளி, நில்லு. வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போ. ஆண்களை தப்புக்கு தூண்டுறது உங்களோட நாகரிக மோகம்தான். படம் விட்டதும் அலையாம நேரா வந்துரு. தேங்க்ஸ் டாட் என்று குதித்து கொண்டு ஓடினாள். சுவாமிநாதன் ஐயா என்று வந்தான். நான் சொல்லியிருந்த ஐட்டங்கள் எல்லாம் தயாராகிருச்சான்னு பாரு. டிரைவரை வீட்டுக்கு போக சொல்லிடு. இன்னைக்கு வீட்டில் ஏதோ விசேஷம்னா 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். ஜெயப்பிரகாஷ் வாசலுக்கு வந்தார். திரும்பி சுவாமிநாதனை அழைத்தார். திருச்சிக்கு எடுத்த ரயில் டிக்கெட் எங்க? இதோ. சாரி சார், தர மறந்துட்டேன். வாங்கி கோட் பாக்கெட்டில் வைத்து கொண்டார். யாராவது முக்கியமானவங்க வந்தா அடையாறு பங்களாவுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. மணி 6:15 ஆகுது. 7:15க்கு திரும்பிடுவேன். வெள்ளை அம்பாசிடரின் முன்பக்கத்தில் ஸ்கர்ட் உயர்ந்த ரப்பர் பெண் தொங்கிக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாள். வினாடிகளில் டாப் கியருக்கு வந்து சீறினார். சீனிவாசன் சட்டையை உயர்த்தி இடுப்பிலிருந்து பாட்டிலை உருவி உதட்டில் வைத்து லபக் லபக் என்று முழுசாய் குடித்துவிட்டு பாட்டிலை எறிந்தான். அப்புறம் ஒரே தாவலில் காம்பவுண்ட் சுவரை தாண்டி
இந்த பக்கம் குதித்தான். நேராய் முன் வாசலுக்கு வந்தான். காலிங் பெல்லை அழுத்தினான். சற்றைக்கெல்லாம் காலடி ஓசைகள். யாரது என்றாள் நூர்ஜஹான். விபத்து, உங்க வாட்ச்மேன் மேல லாரி ஏறிடுச்சு, கதவை திறங்க. கதவு அவசரமாக திறக்கப்பட அதே அவசரமாய் அவன் உள்ளே நுழைந்து தாள் போட்டான். திகைப்பில் இருந்து அவள் விடுபடும் முன்பாக அவளை கழுத்துக்கு கீழேயும் கால்களுக்கு கீழேயும் கைகளை கொடுத்து அவள் உதற உதற திமிர திமிர அருகாமையில் இருந்த அறைக்குள் தூக்கி போய் கட்டில் மேல் விசிறினான். ஐயோ போயிடு, மரியாதையா போயிடு என்று கத்தினாள். அவன் சாவகாசமாக அறையின் கதவை தாளிட்டான். நூர்ஜஹான் உபயோகிக்காத அந்த இன்னொரு படுக்கை அறையின் அத்தனை ஜன்னல்களும் சுத்தமாக மூடப்பட்டிருந்தன. இன்னும் சத்தமா வேணும்னாலும் கத்து, வேலியோரமா குந்தி இருக்கிற தவளைக்கு கூட கேட்காது. ஜன்னல்லாம் மூடியிருக்கிற இந்த அறைய திட்டமிட்டு தான் தேர்ந்தெடுத்தேன். வாடி என் கிளியே என்று ஒரு அடி எடுத்து வைத்தான். வேணாம், கிட்ட வராத, தயவு செஞ்சு போயிடு. பின்ன இங்கேவா தங்கி இருக்க போறேன்? உன்னை உரிச்சு பார்த்துட்டு உணர்ந்து பார்த்துட்டு ஓடியே போயிடுறேன். பேசாம எதிர்க்காம ஒப்புக்கிட்டினா போராட்டத்தை தவிர்க்கலாம். சீ தூ என்று துப்பினாள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? எளிமையான செயல்தான், வா. வராத, கிட்ட வராத. இதுல என்ன தேஞ்சிட போகுது? நீயா வரமாட்ட இல்லையா? சரி, போராடி பெறுவதில்தான் சுகமே என்று பாய்ந்தான். டர் என்று கிழிந்தது ஜாக்கெட். கோடு கோடாய் நகம் கீறியது. கட்டிலின் மெத்தை துள்ளியது. தலையணைகள் உதைப்பட்டன. அருகே இருந்த இரவு விளக்கு கீழே விழுந்தது. அவன் வெளியேற்றிய சாராய காற்றை அவள் சுவாசித்தாள். அவன் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருந்த போது கடைசி முயற்சியாக முழு வேகத்தில் திமிரினாள். கொஞ்சம் பிடி தளர்ந்த தருணத்தில் நழுவி கட்டிலை விட்டு தாவிய நூர்ஜஹான் தடுமாறி வேகமாய் அருகில் இருந்த மேஜையின் மேல் விழுந்தாள். நெற்றி பொட்டு சரியாக மேஜையின் கூர்மையான முனையை சந்தித்தது. கொடகொடவென்று ரத்தம் வெளியேற்றி தாமதமில்லாமல் உடன் நூர்ஜஹான் இறந்து போனாள். அத்தியாயம் 6. ஜெயப்பிரகாஷ் பங்களாவின் வாசலில் காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்னால் காரை நிறுத்தி இன்ஜினை அணைக்காமல் மெல்ல ஹாரன் அடித்தார். உள்விளக்கை போட்டு மணி பார்த்தார். 6:35. 6 மணிக்கெல்லாம் வர்றதா சொன்னேன், தயாராத்தான் இருப்பா. மறுபடி ஹாரன் அடித்தார். தலையை நீட்டி பங்களாவின் பக்கவாட்டில் நூர்ஜஹானுக்கு ஒதுக்கியிருந்த அறை இருந்த பகுதியை பார்த்தார். ஜன்னல்களில் வெளிச்ச கட்டங்கள். மேக்கப் விஷயத்தில் எல்லா பெண்களுமே ஒரே மாதிரிதான். இன்ஜினை அணைத்துவிட்டு காரிலேயே காத்திருந்தார். சில நிமிடங்கள். அந்த வெளிச்ச கட்டங்கள் மறைந்து போய் இருட்டானால் அவள் அறையை விட்டு வெளியேறிவிட்டாள் என்று அர்த்தம். எட்டி பார்த்தார். வெளிச்சம் இன்னும் இருந்தது. கார் சாவியை எடுத்துக்கொண்டு உள்விளக்கை அணைத்துவிட்டு கீழே இறங்கினார். காம்பவுண்ட் கேட்டை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே வந்தார். காலிங் பெல்லை அணுகி அழுத்தினார். அப்புறம்தான் வாசல் கதவு சற்று திறந்து 1 இன்ச் அகலத்திற்கு வெளிச்சக்குச்சி இருந்தது தெரிந்தது. எத்தனை அலட்சியமாய் இருக்கிறாள்! கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தார். நடுகாலில் நின்று கொண்டு மாடியை நோக்கி, நூர்ஜஹான், அம்மா நூர்ஜஹான் என்றார். நூர்ஜஹான், அம்மா நூர்ஜஹான் என்றது சன்னமான எதிரொலி. நெற்றிக்குள் கேள்விக்குறிகள் படர்ந்தன. சற்று வேகமாக படிகளில் ஏறி மாடிக்கு வந்தார். நூர்ஜஹானின் அறைக்கதவு பாதி திறந்திருந்தது. விரலை மடக்கி டொக் டொக் செய்தார். நூர்ஜஹான். 5 நிமிடம் தாமதமாக உள்ளே வால் கிளாக் டொயிங் என்றது 6:30க்காக. கதவை தள்ளி உள்ளே வந்தார். அறையில் யாரும் இல்லை. ட்ரெஸ்ஸிங் மேஜைக்கருகே நூர்ஜஹான் கொண்டு வந்திருந்த சின்ன ஷோல்டர் பேக் இருந்தது. புத்தகம் ஒன்று விழுந்து கிடந்தது. கதவோரத்தில் அவளின் காலணிகள் கிடந்தன. ஆக, அவள் வெளியே எங்கும் போகவில்லை, இங்கேதான் இருக்கிறாள். எங்கே? ஏன் பதிலை காணோம்? பாத்ரூமிலிருந்து பிளக் என்று ஒரு துளி நீர் பக்கெட்டில் விழுகிற சத்தம் கேட்டது. ஜெயப்பிரகாஷ் பாத்ரூம் கதவை தள்ளி பார்த்தார். தரை ஈரமாய் இருந்தது. ஷவர் நிமிடம் இடைவெளி விட்டு ஒரு துளியை கீழே அனுப்பி கொண்டிருந்தது. சற்று முன் உபயோகித்திருக்கிறாள். சரி, எங்கே? ஜெயப்பிரகாஷ் குழப்பமுற்றார். எங்கேயாவது தடுமாறி விழுந்து மயங்கிவிட்டாளா என்ன? மாடியில் இருந்த இன்னும் 2 அறைகளையும் வராந்தாவையும் பார்த்தார். இல்லை. கீழே இறங்கி வந்தார். வரவேற்பறை, சமையலறை, ஸ்டோர் ரூம் எங்கும் இல்லை. ஹாலை ஒட்டி முன்னால் இருந்த அந்த படுக்கை அறையை நெருங்கினார். கதவை திறக்க கைப்பிடியில் கை வைத்தவர் உடனே கையை எடுத்து உற்று பார்த்தார். பிசுபிசுவென்று சிவப்பாக. இது என்ன கரை? மை காட், ரத்தமா? அவசரமாக கதவை தள்ளி திறந்து விளக்கை போட்டார். கையில் இருந்த இரத்தக்கரை மஞ்சள் நிற ஸ்விட்சில் பளிச்சென்று பதிந்தது. திரும்பி கட்டில் அருகே பார்த்தவர் பதறிப்போனார். நான் நினைத்தது போலவே மயங்கி கிடக்கிறாள். இங்கே ஏன் வந்தாள்? அவளை நெருங்கினவர் திடுக்கிட்டு நின்றார். இதென்ன? உடையெல்லாம் இப்படி கிழிந்து போய், ஐயோ, எவ்வளவு இரத்தம் கொட்டி இருக்கிறது! பதைப்புடன் அவள் முகத்தின் அருகே மண்டியிட்டு அமர்ந்து
அவள் மூக்கருகே நடுங்குகிற தன் கரத்தை எடுத்துச் சென்றார். உன்னிப்பாய் அவளின் சுவாசக்காற்றின் உணர்வை தேடினார். ஜெயப்பிரகாஷ் விழிகள் விரிந்தன. ஐயையோ, சுவாசம் இல்லை. இந்த பெண் இறந்து... நோ நோ. அருகில் இருந்த ஜக்கை எடுத்து கவிழ்த்தார். தண்ணீர் இல்லை. பரபரப்பாக தடுமாறினார். 2 கைகளாலும் தன் மண்டையை பிராண்டினார். அவள் கன்னங்களில் வேகமாக தட்டினார். நூர்ஜஹான், இது பாருமா, இங்கே பாரு. அவள் கையை பிடித்து பல்ஸ் பார்த்தார். இல்லை. மார்பை கவனித்தார். அசைவு இல்லை. விழிகள் கால்வாசி மட்டும் திறந்திருக்க நூர்ஜஹான் மல்லாந்திருந்தாள். ஜெயப்பிரகாஷ் கழுத்தெல்லாம் சட்டென்று வியர்த்தது. திகைப்பில் வாய் பிளந்து அப்படியே கட்டிலில் அமர்ந்தார். ஐயோகோ, இவளுக்கு நடந்திருப்பதென்ன? எவனோ இவள் கற்பை சீண்டிவிட்டு தள்ளிவிட்டு போயிருக்கிறான். எவன்? அது பிறகு. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? போலீஸ் போன் செய்ய வேண்டும். அத்தியாயம் 7. ஹாலில் போன் ஒலித்தது. திடுக்கிட்டார். பின் சுதாரித்து கொண்டு ஹாலுக்கு நடந்தார். அவர் ஷூவில் பதிந்த இரத்தக்கரை ஒவ்வொரு அடியிலும் கொஞ்சம் கொஞ்சம் கரையை பதிந்து கொண்டு சென்றது. டெலிஃபோனை எடுத்தார் ஜெயப்பிரகாஷ். ஹலோ என்றார். சார், நான் தான் சாமிநாதன் பேசுகிறேன். என்ன, விருந்து தயாரா இருக்கு. அப்புறம் நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ராமலிங்கம்ங்கிறவன் இப்போ வந்தான். மூக்கு வர குடிச்சிருந்தான். உங்களை உடனடியாக சந்திக்கணும்னா அடையாறு பங்களாவுக்கு போயிருக்காரு. அப்புறமா நிதானமாக வான்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். நான் வீட்டுக்கு போகலாமா? சார், நான் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டேன். சரி போ என்று வைத்தார். டெலிஃபோன் ரிசீவரில் கையில் இருந்த இரத்தக்கரை ஒட்டியிருந்தது. கர்ச்சீப் எடுத்து முதலில் நெற்றியை துடைத்து கொண்டார். எத்தனை இளமையான பெண்! எவ்வளவோ இனிய கனவுகளை நெஞ்சில் தேக்கி வைத்திருக்கும் பெண். சொந்தமாய் ஒரு சின்ன வீடு. அம்மா இழந்த 4 வட தங்கச்சங்கிலி. அப்பாவின் அல்சருக்கு ஆபரேஷன். சின்னவனுக்கு எப்படியாவது பாலிடெக்னிக்கில் இடம். அதற்கப்புறம்தான் சார் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். என்னை நம்பி அடைக்கலம் கேட்டு வந்த பெண். நான் மதிக்கும் அப்துல் வஹாப் சாரின் நெருங்கிய உறவு பெண். என் பொறுப்பில் இருந்தவள். எப்படி இந்த தகவலை வெளியிடப் போகிறேன் உலகிற்கு? எவன் அந்த பாவி? இந்த மலரை கசக்க எப்படி மனம் வந்தது? ஜெயப்பிரகாஷ் தண்ணீர் குடித்துவிட்டு அப்புறம் டெலிஃபோனை அணுகினார். போலீஸுக்கு 100 தானே? ரிசீவரை எடுத்தார். 1ஐ டயல் செய்தார். 0ஐ டயல் செய்தார். மறுபடி 0ஐ தொட்டு, முட்டாளே பொறு, என்ன காரியம் செய்கிறாய்? ரிசீவரை முதலில் கீழே வைத்தார். அப்படி உட்கார். உட்கார் சொல்கிறேன். உட்கார்ந்தார். போலீசாரை பற்றி உனக்கு ஒரு இளவும் தெரியாதா? நடந்திருப்பது என்ன? விபத்து இல்லை. குற்றங்களிலேயே மிக உச்சமானது கொலை. அதில் கொசுராக கற்பழிப்பு வேறு. யார் செய்தது இந்த கொலை உனக்கு தெரியுமா? நீ பார்த்தாயா குற்றம் நடந்ததை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உன் பதில் எதிர்மறையானது. அப்படி இருக்க இப்போது கொஞ்சம் சிந்தி என்னை போலீஸ் அதிகாரியாக நினைத்துக்கொள். என் கேள்விகளுக்கு பதில் சொல். மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ், இந்த பங்களா உங்களுடையது தானே? ஆமா. இந்த பெண் நூர்ஜஹானை இங்கே தங்க வச்சது நீங்க தானே? ஆமா. அந்த பெண் உங்களை தேடி வந்து உதவி கேட்க காரணம் என்ன? அவளுக்கு சென்னையில் யாரையும் தெரியாது. ஹோட்டலில் தங்குறதுக்கு பயம். அவளோட மாமா அப்துல் வஹாப் என் குரு. அவர் அனுப்பி அவள் வந்தா. அவளை நீங்கள் சம்மதத்தோடு அடைய முயற்சி பண்ணீங்க. அதிக அறிமுகம் இல்லாத ஒரு அழகான சிறந்த பெண்ணுக்கு அதிகப்படியான உதவிகள் நீங்கள் செஞ்சதோட நோக்கம் அதுதான். தெய்வமே, நான் அவளுக்கு தந்தை மாதிரி. ஆனால் உங்கள் அலுவலக ஊழியர்களோட பார்வையில் தந்தை மாதிரி தெரியலையே. பாத்ரூம் சுவர் வர கிசுகிசுக்கப்பட்டது உண்மைதானே? அது தனி ஒருவன் தன்னோட ஆத்திரத்தை கீழ்த்தரமாக தீர்த்துக்கிறதுக்காக செஞ்ச காரியம். சரி போகட்டும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவள் 6:30 மணிக்கு இறந்திருக்கா. அப்போ நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க? வாஸ்தவம். நான் பார்த்தபோது உரையலை. சில நிமிஷம் முன்னாடி தான் இறந்திருக்கிறா. காலிங் பெல், கைப்பிடி, அறையில் ஸ்விட்சு, இப்படி எல்லா இடங்கள்லையும் உங்கள் கைரேகை தவிர வேற எந்த ரேகையும் கிடைக்கல. உங்கள் ஆசைக்கு இணங்க மறுத்த நூர்ஜஹானை பலவந்தமாக அடைய முயற்சி செஞ்சீங்க. அந்த போராட்டத்தோட முடிவில் விஷயம் வெளியே தெரியாமல் இருக்க கூர்மையான ஆயுதத்தால் அவள் மண்டையில் தாக்கி கொலை செஞ்சீங்க. அப்புறம் தானாகவே வழிய போலீஸுக்கு தகவல் தந்தா நம்ம மீது சந்தேகம் திரும்பாதுன்னு தவறாக கணக்கு போட்டுட்டீங்க. சாரி மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ். மரண தண்டனையை வேணுமானா ஆயுள் தண்டனையாக குறைக்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நீங்க. நோ என்று கத்தினார் ஜெயப்பிரகாஷ். இப்போது அவரின் உள்ளாடைகள் அனைத்தும் நனைந்திருந்தன. நரம்புகள் புடைத்து புடைத்து அடங்கின. அவசர அவசரமாக மூச்சு விட்டார். உண்மை. எவனோ செய்த காரியத்திற்கு நான் மாட்டிக்கொள்ளப் போகிறேன். மிக பிரமாதமாக இந்த சிக்கலில் வந்து மாட்டிக்கொண்டேன். கற்பழிப்பு நானா? கொலை நானா? எவ்வளவு பெரிய மனிதன் நான் இந்த நகரத்தில். சார், நீங்க தான் எங்க கம்பெனியை திறந்து வச்சு வாழ்த்தணும். அட, உங்களை யார் இங்கே உட்கார சொன்னது? உங்களுக்கு முன்னால விஐபி வரிசையில் இடம் ஒதுக்கி இருக்கு. வாங்க. ஃபோனில் பேசுறது மாதிரி போஸ் கொடுங்க. தட்ஸ் இட். கிளிக். 3 லட்சம் பிரதிகளில் அட்டையில் நீங்கள் அடுத்த வாரம் சார். சரி, பேட்டியை தொடரலாமா? ஜெயப்பிரகாஷ், கிளப்பில் இந்த வருஷம் எலெக்ஷன் வேணான்னு தீர்மானிச்சிருக்கோம்.
பதிலா செலக்ஷன். ஆமா, எல்லாரும் ஒருமித்த கருத்தோட உன்னை இந்த வருஷத்தோட பிரசிடெண்டா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நான் நான் ஜெயிலுக்கு போவதா? பேசாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம். நோ, தேவையில்லை. நான் என் உயிரை போக்கிக் கொள்ள என்ன அவசியம்? நான் என்ன தப்பு செய்தேன்? மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டது தப்பா? ஆனால் போலீஸின் பார்வையில் நான் தான் குற்றவாளியாகப்படுவேன். ஆகவே போலீஸிடம் போகக்கூடாது. பின்னே என்னதான் செய்வது? யோசி, நிதானமாய் யோசி. எத்தனையோ வியாபார சிக்கல்களில் திறமையான சிறப்பான சொல்யூஷன்களை கண்டுபிடித்த மூளை உன்னுடையது. ஜெயப்பிரகாஷ் 10 நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தார். பின் எழுந்து வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். காம்பவுண்டிற்கு வெளியே நிறுத்தியிருந்த காரை உள்ளே கொண்டு வந்து போர்ட்டிகோவில் நிறுத்தினார். மறுபடி உள்ளே வந்தார். கதவை சாத்திக் கொண்டார். டெலிஃபோனை எடுத்தார். ஹலோ, யாரு? வேல்மணியா பேசுறது? இன்னைக்கு வீட்டில் வைக்கிறதா இருந்த விருந்து கேன்சல்டு. நான் கூட சாப்பிட வரமாட்டேன், ஒரு வேலையா போறேன். தாமதமா வருவேன். நித்யா வந்தா சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லு. ரிசீவரை வைத்துவிட்டு மறுபடி எடுத்தார். எண்களை சுழற்றினார். ஹலோ, திஸ் இஸ் என்றது பெண் குரல். ரேவதியா? நான் ஜெயப்பிரகாஷ் பேசுறேன். அட, நீங்களா? குட் ஈவினிங் சார். சில்வர் சான்ஸ்ல இருந்து பேசுறீங்களா? உடனே வரட்டுமா? பொறு, ஒரு தடவைக்கு உனக்கு நான் எவ்வளவு தந்திருக்கேன்? அந்த கணக்கெல்லாம் இப்ப எதுக்காக டார்லிங்? சொல்லு, பரவாயில்ல. 10 நூறுகள், 50 நூறுகள் உனக்கு அன்பளிப்பு தரப்போறேன். வாவ், ரொம்ப தேங்க்ஸ் கனி. பெங்களூர் போறமா? அவசரப்படாத. இப்ப நீ அதுக்காக எனக்கு தேவைப்படல. இந்த அன்பளிப்புக்காக நீ செய்ய போறது சிரமம் இல்லாத ஒரு சின்ன பயணம். புரியல? புரிய வேணாம். இன்னைக்கு நைட்டு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ல திருச்சிக்கு நீ பயணப்படுற. எக்மோர்ல ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எதிராக காத்திரு. நானே நேர்ல வந்து டிக்கெட்டை தரேன். திருச்சி? யார் பார்ட்டி? நான் அவ்வளவு தூரம் போனதில்ல. முட்டாள், சொன்னேன் இல்லையா? அந்த பர்பஸுக்காக இல்ல. பின்ன திருச்சி போய் உடனே அடுத்து கிடைக்கிற ஏதாவது பஸ்ஸில் புறப்பட்டு சென்னை வந்துடலாம். சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்குது சார். சரி, அப்படின்னா நீ போக வேணாம், வேற ஆள் இருக்கு, நான் தொடர்பு கொள்றேன். அட, நான் போகலன்னு சொல்லலையே, காரணம் தான் கேட்டேன். வியாபார ரகசியம். சரி, அப்படின்னா சொல்ல வேணாம். நைட்டு 8:45 நான் எக்மோர்ல இருப்பேன். நல்லது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார்? இந்த பயணம் முழுக்க உன் பேர் நூர்ஜஹான். அத்தியாயம் 8. ஜெயப்பிரகாஷ் மிக நிதானமாக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். செய்த ரிசர்வேஷன் டிக்கெட்டில் புரோகிராமில் மாற்றமில்லாமல் நூர்ஜஹான் புறப்பட்டு விட்டாள். நானே அவளை வழி அனுப்பி வைத்தேன். அதற்கப்புறம் அவளுக்கு என்ன நடந்தது என்று எதுவும் எனக்கு தெரியாது. நான் இந்த சிக்கலிலிருந்து தூரமாய் விலக வேண்டும். மணி பார்த்தார். 7:05. இந்த ராத்திரி முழுக்க எனக்கு தேவை. நான் செய்யப்போவது மிக மிக சிக்கலான வேலை. ஆனால் வேறு வழி இல்லை. போலீஸின் சுட்டுவிரல் என் பக்கம் திரும்பாமல் இருக்க நான் இந்த ரிஸ்குகளை எடுத்தே ஆக வேண்டும். நூர்ஜஹான் இறந்தது சென்னையில் இல்லை, திருச்சியில். ஆமாம், திருச்சியில். என் பொறுப்பில் இருந்து விலகியதும். டெலிஃபோன் எடுத்தார். ஹலோ, பத்மநாபன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? குட் ஈவினிங் சார். குழந்தைக்கு கணக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மூடி வச்சுட்டு சட்டை போட்டுக்கோ. சரி சார். கேரளாவிலிருந்து வந்திருக்கிற ராம்பிரசாத்தை எங்க தங்க வச்சிருக்க? சோலாவில். அவரை நான் சந்திச்சு சின்ன தண்ணீர் விருந்து தரதா இருந்தது எப்ப? நாளைக்கு நைட்டு சார். இல்ல, இன்னைக்கு நைட்டு. நாளைக்கு நைட்டு எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு நைட்டு அந்த சந்திப்பை வச்சுக்கலாம். அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போய் விருந்தளிக்கிறதுல கௌரவம் இல்லை. நம்ம கம்பெனிக்குன்னு நிரந்தரமா ஹோட்டல் டால்ஃபின்ல அறை இருக்குதுல்ல? எஸ் சார். அறை எண் 117. கரெக்ட், சொன்னேன் இல்லையா? அந்த பெண் நூர்ஜஹான் இன்னைக்கு மலைக்கோட்டையில திருச்சி போறா. சொன்னீங்க சார். அவளை வழி அனுப்பி வச்சுட்டு சரியா 10:15 மணிக்கெல்லாம் ஹோட்டல் டால்ஃபினுக்கு வந்துடுறேன். நீ என்ன செய்யற? சொல்லுங்க, செய்றேன். ராம் பிரசாத்துக்கு மாற்றத்தை தெரியப்படுத்திட்டு 9:30 மணிக்கு அவரை ஹோட்டல் சோலாவில் பிக்கப் செஞ்சுக்கிட்டு டால்ஃபினுக்கு வந்துடுற. நீயும் விருந்துல கலந்துக்கிற. சார், நான் தான். சரி, வழக்கம் போல கோலா உறிஞ்சு. விருந்துக்கு பின்னாடி அவரை திரும்ப சோலாவில் கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போற. டாக்ஸியில தானே அவரை? முட்டாள், இப்ப மணி 7:10 தான் ஆகுது. ஆட்டோ பிடிச்சு என் வீட்டுக்கு வந்து சுவாமிநாதன் கிட்ட, இல்ல சாமிநாதன் போயிருப்பான், வேல்மணி கிட்ட ஃபியட் காரோட சாவியை வாங்கிக்க. 50க்கு மேல பாயாத. அப்புறம் டால்ஃபின்ல ஏதாவது ஐட்டங்கள் ஃபோன் மூலம் ஆர்டர் கொடுத்துடு. முக்கியமானதை விட்டுடாத. என்ன வாங்குற? பார்ல கொள்ளையடிப்பான். என்ன வாங்கட்டும்? சிவாஸ்ரீகள் வேணாம், கருப்பும் வெள்ளையும் வாங்கு 2. சரி சார். ரிசீவரை வைத்தார் ஜெயப்பிரகாஷ். 8 மணிக்கு டான் என்று வாட்ச்மேன் கந்தையா வந்து விடுவான். அதற்குள் நூர்ஜஹானை சுத்தமாக பார்சல் செய்து சுத்தம் செய்து அறையெல்லாம் துடைத்து ஜெயப்பிரகாஷ் கோட்டை கலற்றி சோஃபாவில் போட்டுவிட்டு பட்டன்களை கலற்றி முழுக்கை சட்டையை உயரே ஏற்றி விட்டு கொண்டு நூர்ஜஹானின் பிணம் இருந்த அறைக்குள் போனார். சாரிம்மா, நான் இப்படியெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒழுங்கா உன்னை என் வீட்டிலையே தங்க வச்சிருக்கலாம். ச,
எத்தனை பெரிய சிக்கல்! பாத்ரூம் போய் பக்கெட்டில் தண்ணீர் கொண்டு வந்தார். 20 நிமிடங்களில் தேடி தேடி இரத்தக்கரைகளை துடைத்தார். பாத அச்சுகள், தன் ஷூவில் படிந்திருந்த திப்பி, ஸ்விட்ச், கைப்பிடி, சுவரின் ஓரத்தில் படிந்திருந்த புள்ளிகள், இப்படி எல்லா கரைகளையும் விடாமல் துடைத்தார். கட்டிலின் மேல் ஒரு துளி ரத்தம் கூட நல்ல வேளையாக இல்லை. விரிப்புகளை சுருக்கம் நீக்கி சரியாக விரித்தார். தலையணைகளை ஒழுங்குபடுத்தினார். கவிழ்ந்திருந்த இரவு விளக்கை நிமிர்த்தினார். அடுத்த ஹாலில் புதிதாய் வைத்திருந்த ரெஃப்ரிஜரேட்டரின் மேல் செருகி போடப்பட்டிருந்த தடியான பாலித்தீன் கவரை எடுத்துக்கொண்டார். 5 நிமிடங்களில் நூர்ஜஹான் அந்த பெரிய பாலித்தீன் கவருக்குள் தலையை கவிழ்த்து கொண்டு முடங்கி போய் மூட்டையானாள். தலைப்பை இறுக்கமாக கட்டினார் சணலால். இனி கொஞ்சம் கொஞ்சம் ஒழுகுகிற ரத்தமும் வெளியே வராது. பாலித்தீனில் ஊறி வெளியே வர முடியாது. வாசல் கதவை அகலமாக திறந்து வைத்தார். காரின் டிக்கியை என்று படமெடுக்க வைத்துவிட்டு சாலையில் ஒரு தரம் பார்த்தார். 2 கோடியிலும் ஒரு மின்மினி பூச்சியின் வெளிச்சம் கூட இல்லை. இந்த பங்களா சந்தடிகளுக்கு நடுவே அமையாமல் தனிமையாய் அமைந்தது கூட மிக நன்மை இந்த சந்தர்ப்பத்தில். உள்ளே போய் நூர்ஜஹான் மூட்டையை சற்று சிரமத்துடன் தூக்கி வந்து டிக்கிக்குள் வைத்தார். கால் பக்கம் சற்று உள்ளே தள்ளி டிக்கியை மூடி பூட்டினார். உள்ளே வந்தார். வழியெல்லாம் கூர்ந்து பார்த்தார். பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணீர் சிவப்பாகி இருந்தது. பாத்ரூமுக்குள் கொண்டு சென்று பேசினில் ஊற்றப்போனவர் நிதானித்தார். சாக்கடை தண்ணீரிலும் சோதனை செய்கிறார்கள் இப்போதெல்லாம். பங்களாவின் பின்பக்கம் வந்து செடிகளுக்கு ஊற்றினார். உள்ளே வந்து ஃபேனை போட்டுவிட்டு காய்ந்த துணி கொண்டு மறுபடி தரையை துடைத்தார். வெரிகுட். இந்த அறையை உபயோகித்த மாதிரியே யாரும் சொல்ல முடியாது. கோட் அணிந்து கொண்டார். மணி 7:45. கந்தையா வருவதற்குள் காரை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட வேண்டும். மாடியில் நூர்ஜஹானுக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள அறையில் அவளது பொருள்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாடிப்படியில் கால் வைத்தபோது வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டார். அவசரமாக தாவி ஏறி நூர்ஜஹானின் அறைக்குள் நுழைந்து உள்ளே இருந்த பாத்ரூம் கதவை திறந்து தண்ணீர் பைப்பை திறந்து வைத்தார். பாத்ரூம் கதவை சாத்தினார். அறையை விட்டு வெளியே வந்தார். காலிங் பெல் மறுபடி ஒலித்தது. பதட்டமாய் கதவை நெருங்கி திறந்தார். கைத்தடியுடன் தலையில் மஃப்ளருடன் கந்தையா நின்று கொண்டிருந்தான். வணக்கங்க ஐயா, நான் வந்துட்டேன்னு சொல்றதுக்காகத்தான் பெல் அடிச்சேன். அவங்க இன்னைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க ஐயா. நான் தான் ரயில் ஏற்றி விட போறேன். நல்லதுங்கய்யா. நான் ஏதாச்சும் செய்யணுமாங்கய்யா? அது ரூம்ல பேக்ல எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கார்ல வை. சரிங்க ஐயா. கந்தையா மாடி ஏறி போனான். அவளின் பேக்கை எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு? ரெடி ஆயிடுச்சா என்றார் ஜெயபிரகாஷ். பாத்ரூம்ல இருக்காங்க ஐயா. சாவி கொடுங்க, டிக்கில வச்சிடுறேன். வேணாம், பின் சீட்ல வை போதும். கந்தையா பின் சீட்டில் வைத்துவிட்டு வந்தான். அடடே என்றார். என்னங்கய்யா? ரயில் டிக்கெட்டை வீட்டில் சாமிநாதன் கொடுத்தா, அதை ஹாலில் ஃபோனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டேன் என்று பாக்கெட்டுகளில் தேடினார். கந்தையா, இந்தா 20 ரூபா. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு நம்ம வீட்டுக்கு போ. ஃபோனுக்கு பக்கத்தில் டிக்கெட் இருக்கும், நூர்ஜஹான்னு எழுதியிருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வரியா? டைம் இருக்கு. சரிங்க ஐயா என்று பணத்தை வாங்கி கொண்டு விரைந்தான் கந்தையா. அவன் மறைந்ததும் மாடிக்கு வந்து பாத்ரூமில் குழாயை மூடிவிட்டு நூர்ஜஹானின் காலணிகளை எடுத்துக்கொண்டு வேறு எதுவும் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு இல்லை, கீழே இறங்கினார். காரில் பின் சீட்டுக்கடியில் காலணிகளையும் அவளின் பேக்கையும் திணித்தார். பின் உள்ளே வந்து வீட்டுக்கு ஃபோன் செய்தார். ஹலோ, வேல்மணியா? ஆமா சார், என் பிஏ பத்மநாபன் வருவான். ஃபியட் காரோட சாவியை எடுத்துக்கொடு. அப்புறம் இன்னைக்கு நைட்டு ஒரு ஹோட்டல்ல ஒரு வியாபாரியோட விருந்து இருக்கு. நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். காலையில அப்படியே கம்பெனிக்கு போயிடுவேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவேன். நித்யா வந்ததும் இதை சொல்லிடு. அப்புறம் சுவாமிநாதன் என்கிட்ட கொடுத்த டிக்கெட் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அதை வீட்டிலேயே மறந்து வச்சுட்டதா நினைச்சு கந்தையாவை அனுப்பியிருக்கேன். அங்க நான் ஃபோன் செஞ்சதை சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடு. போனை வைத்து விட்டு பெருமூச்சு விட்டார் ஜெயபிரகாஷ். மேலும் 5 நிமிடங்கள் துப்புரவாக பார்த்துவிட்டு புறப்பட்டார். பங்களாவை பூட்டிக்கொண்டு சாவியை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்தார். அத்தியாயம் 9. செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், விருத்தாச்சலம் வழியாக திருச்சி செல்லும் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நிமிடங்களில் புறப்பட இருந்தது. டிக்கெட் வைத்திருந்தவர்கள் ஆவின் பால், கிக்காப்பு, டீ சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அரபு தேசத்திலிருந்து விடுமுறையில் வந்தவர்கள் கஸ்டம்ஸ் பிடுங்கியது போக பாக்கியை டிராலியில் வைத்து தள்ளி தங்கள் பெட்டியை தேடிக்கொண்டிருக்க, கருப்பு கோட் போட்டு டை கட்டியவர்களையெல்லாம் மொய்த்து, பர்த்து கூட வேணாம், ஒரு சிட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணித்தாங்க சார், இன்னும் 7 மாசத்துல என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி சார் என்ற கணவர்களை தாண்டி ரேவதி சார்ட்டில் நூர்ஜஹானை தேடிக்கொண்டிருந்தாள். ஹலோ மிஸ் நூர்ஜஹான். திரும்பினாள்.
வெரி குட் என்றார் ஜெயப்பிரகாஷ். பக்கு பக்குன்னு இருந்துச்சு நீங்க வராம போயிடுவீங்களோன்னு. இந்தா டிக்கெட். வழக்கமா பணத்தை வச்சுக்கிற இடத்துல வச்சுக்காத, அப்புறம் எடுக்க இல்ல டிடிஆர் திணறுவாரு. நிஜமாவே திருச்சியில எனக்கு எந்த வேலையும் இல்லையா? கொஞ்சம் நஞ்சம் பக்தி ஒட்டிக்கிட்டு இருந்தா படியேறி போய் உச்சி பிள்ளையாருக்கு தேங்காயோட, இல்லைன்னா காவேரி தியேட்டர்ல கமல் படம் பாரு. ஆனா ஒன்று, திருச்சியில ரயில்வே ஜங்ஷனை விட்டு வெளியேற வரைக்கும் தான் நூர்ஜஹான். அப்புறம் நீ ரேவதி தான். இதுல 5 100 நோட்டு இருக்கு. இது அட்வான்ஸ். அப்புறம் நீ யாரு? நான் தான் நூர்ஜஹான். பேர்ல மட்டும் முஸ்லிம் பொண்ணாகிட்டா பத்தாது. பின்ன முஸ்லிம் பொண்ணு வெங்கடாஜலபதி மோதிரம் போட்டிருக்க மாட்டா. ஓ சாரி, கவனிக்கல என்று கலற்றி அவரிடம் நீட்டினாள். ரயில் புறப்பட இன்னும் 10 நிமிஷம் ஆகும். ஏதாவது வேணுமா? படிக்கிறதுக்கு லைட்டா ஏதாவது நாவல். நீ உள்ள போய் உட்காரு, வாங்கிட்டு வரேன். ஜெயப்பிரகாஷ் நடக்கையில் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஜன்னல் வழியாக தலையை நீட்டிக் கொண்டிருந்த பெண்ணிடம் வெளியே நின்று கொண்டிருந்தவன் சொன்னான். தனியா போற? பத்திரம். போனோன்னா எனக்கு தந்தி அடிக்கணும். என்ன தந்தி? ஜெயப்பிரகாஷ் 2 நாவல்கள் வாங்கி கொண்டு திரும்ப வந்து நூர்ஜஹானிடம் நீட்டினார். அப்புறம் நீ திருச்சியில செய்யறதுக்கு ஒரே ஒரு காரியம் இருக்கு. என்ன? இறங்குனோன்ன என் வீட்டு விலாசத்துக்கு ஒரு தந்தி அடிக்கிற. சுகமா வந்து சேர்ந்தேன். நன்றி நூர்ஜஹான். இதுதான் மேட்டர். தந்தி பாரத்தை நீ நிரப்பாத, ஊழியனைய நிரப்ப சொல்லு, தெரியுதா? சரி. ஜெயப்பிரகாஷ் சுற்றும் முற்றும் பார்த்தார். யாரை தேடுறீங்க? என்ன தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது. எதுக்காக? விளக்கம் எல்லாம் பின்னால. அதோ லால். ஷெர்வானி அணிந்த சின்ன தாடி வைத்திருந்த லால் ஜெயப்பிரகாஷை பார்த்ததும் 2 கைகளையும் முன்னால் நீட்டிக்கொண்டு கிட்டே வந்தார். அடட, நீங்க எல்லாம் ரயில்லையா பிரயாணம் செய்யறது? அதனாலதான் எங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்காம போகுது என்று சிரித்தார் லால். நான் போகல. என் கல்லூரி ப்ரொஃபசர் அப்துல் வஹாப்னு திருச்சியில ஒருத்தர், அவரோட மருமகள் மிஸ் நூர்ஜஹான் ஒரு வேலையா சென்னை வந்துட்டு திரும்புறா. அவளை வழி அனுப்பி வைக்க வந்தேன். நூர்ஜஹான், டிக்கெட் பத்திரமா வச்சுக்கிட்டியா என்றார் உள்ளே திரும்பி. வச்சுக்கிட்டேன் என்றாள். உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலையா லால்? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நானும் உங்களை போல வழி அனுப்ப வந்தேன். மகளும் மருமகனும் விழுப்புரம் போறாங்க. பெருமூச்சு விட்டு ரயில் புறப்படவா என்றது. வரட்டுமா நூர்ஜஹான் என்றார். ஜன்னல் வழியே கையசைத்தாள். புறப்பட்டு சென்றதும் பிளாட்பாரம் மனிதர்கள் கரைந்து குப்பைகள் மட்டும் சுமந்திருந்தது. லாலுடன் ஒரு பால் சாப்பிட்டு கைகுலுக்கி கலன்று கொண்டார் ஜெயப்பிரகாஷ். நன்றி லால். நாளைக்கு ஏதாவது எங்காவது எக்கச்சக்கமாகிவிட்டால் நான் நூர்ஜஹானை வழி அனுப்பியதற்கு நீ கற்பூரம் அணைத்து சத்தியம் செய்வாய். காரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தார். வரிசையாய் நின்று கொண்டிருக்கும் இத்தனை கார்களில் நிச்சயமாக எந்த காரின் டிக்கியிலும் என் கார் டிக்கியில் போல் உயிரிழந்த உடல் இருக்காது. நோ, நூர்ஜஹான் நாளை காலையில்தான் சாகப் போகிறாள். இப்போது ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாள். ஹோட்டல் டால்பின் 9 மாடிகளை அடுக்கி வைத்துக்கொண்டு பாந்தியன் ரோட்டின் கடைசியில் காரில் வருபவர்களுக்கு மட்டும் சலாம் வைத்தது. பார்க்கிங் பகுதியில் காரை நிறுத்தி கதவுகளை ஏற்றி பூட்டிக்கொண்டு வரவேற்பு மேஜைக்கு வந்து ஆங்கிலம் பேசினார். மெல்லிய ரோஸ் லிப்ஸ்டிக் தடவின சின்ன குருவி உதடுகள். ஒரு வாக்கியத்தின் நடுவே 5 முறை ப்ளீஸ் நுழைந்தன. புடவை விளம்பரத்திற்கு போல நடந்து நாவல் லீடர் சைஸில் பெயர் வில்லையுடன் கூடிய சாவி வளையத்தை கொண்டு வந்து தந்தாள். ரூமில் காத்திரு என்றேன். முட்டாள், என்னை காத்திருக்க வைக்கிறான். ஒரு மெசேஜ் உண்டு உங்களுக்கு என்று அவள் நீட்டிய காகிதத்தில் திரு ராம்பிரசாத்தும் நானும் 15 நிமிடம் தாமதமாக அங்கே இருப்போம் என்றிருந்தான் பத்மநாபன். பரவாயில்லை, பொறுப்புள்ள முட்டாள். லிப்டில் சில வினாடிகளுக்கு கூட மனிதனுக்கு இசை தேவையாய் ஹோட்டல்காரன் உணர்ந்திருந்தான். பர்ஃப்யூம் சிதறடித்திருந்தார்கள். 4வது மாடியில் 117 லிப்டுக்கு நேர் எதிராக இருந்தது. பொருத்தி திறந்து உள்ளே வந்து கோட் கலட்டினார். டையை கலற்றினார். படுக்கையில் ஷூ கலட்டாமல் விழுந்து விட்டதை பார்த்தார். கீழே காரில் பிணம் இருக்கிறது. மேலே நான் இங்கே பிராந்தி அருந்த போகிறேன். சாரி அம்மா நூர்ஜஹான், அது உன் விதி. அதில் என்னையும் இழுத்து விட்டாயே. இதிலிருந்து விடுபட நான் என்னென்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அரை பையன் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து ஏர் கண்டிஷனரை இயக்கினான். கொண்டு வந்திருந்த அன்றைய காலை மாலை செய்தித்தாள்களை சத்தமில்லாமல் ட்ரே மேல் வைத்துவிட்டு, எனிதிங் யூ வாண்ட் சார்? என்ன படிச்சிருக்க? என்ன உனக்கு சம்பளம்? 1000 தொடும். புத்திசாலி. இப்போதைக்கு ஒரு கல்யாணி மட்டும் கொண்டு வா, புரியும்ல? சிரித்து விட்டு சென்றான். போனை எடுத்தார் ஜெயப்பிரகாஷ். தன் எண்ணை சொல்லி காத்திருந்தார். ஹலோ, நித்யா பேசுறேன். படம் முடிஞ்சு வந்துட்டியா? குட், வந்துட்டேன். நைட்டு வீட்டுக்கு வரமாட்டீங்களாமே? ஆமாண்டியர், விருந்து. சேவலின் வால். சேவலுக்கு ஏது வால்? ஓ, காக்டெயில் யூ மீன். டேட், கண்டிப்பா 2 பெக்குக்கு மேல நீங்க குடிக்க கூடாது. உத்தரவு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சதிலீலாவதி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கமல் என்னமா நடிச்சிருக்காரு. எப்போதாவது பாடமும் படி. குட் நைட் பேபி.
பீர் பாட்டிலையும் கண்ணாடி டம்ளரையும் வைத்துவிட்டு, ஐஸ் வேணுமா சார் என்றான். பாட்டிலை பார்த்தார். வெளிப்புறம் முழுக்க வியர்த்திருந்தது. வேணா என்றார். பையன் வெளியேறினான். 5 நிமிடம் கழித்து ராம்பிரசாத்தும் பத்மநாபனும் வந்தார்கள். ராம்பிரசாத் முன் தலைக்கு சொந்தமானவற்றை சுத்தமாக ஊதிர்த்திருந்தார். 20 பட்டன் வைத்து முழங்கால் வரைக்கும் காலம் சென்ற ஜெயில்சிங் மாதிரி அணிந்திருந்தார். இடது கையால் கிளாஸை வாங்கி கொண்டார். பிளேட்டாக பத்மநாபன் ஆர்டர் தந்தவை வந்து அமர்ந்தன. ராம்பிரசாத் முதல் ரவுண்டிலேயே பேப்பரை தலைகீழாக பார்த்து, நரசிம்மராவ் ஏன் தலைகீழா மைக்கில் பேசுறாரு என்றார். ஜெயப்பிரகாஷ் 3 முறை கிளாஸுடன் பாத்ரூம் போய் வந்தார். 3 முறையும் வாஷ்பேசின் விஸ்கி சாப்பிட்டது. ஆனால் நிறைய கிக்கேறி விட்டதாய் பத்மநாபனிடம் சொன்னார். ராம்பிரசாத்தின் தொடையில் சொத்தென்று தட்டி தேவையில்லாமல் உறக்க சிரித்தார். ஸ்ட்ரா போட்டுக்கொண்டு அரை மணியாய் ஒரே பானத்தை உறிஞ்சி கொண்டிருந்தான் பத்மநாபன். ராம்பிரசாத் ஃப்ளாட் ஆகிற நிலைமைக்கு கொஞ்சம் பக்கமாய் வருகையில், இதுதான் எல்ல பத்மநாபன், நீ இவரை அழைச்சிட்டு போய் அவர் அறையில் டிராப் செஞ்சிடு என்று குளறலாய் சொன்னார் ஜெயப்பிரகாஷ். குட் நைட் மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ் என்று எழுந்து கொண்டார் ராம்பிரசாத். அவர் இடுப்பில் ஒரு கை கொடுத்து நடந்தான் பத்மநாபன். பத்மநாபன், நான் நைட்டு இங்கே தூங்க போறேன், ரிசப்ஷன்ல சொல்லிட்டு போ, காலையில 10 மணி வரைக்கும் என்னை எழுப்ப வேணான்னு, ஆபீஸுக்கு லேட்டா தான் வருவேன், ஓகே என்று கட்டிலில் கால்களை பரப்பிக்கொண்டு விழுந்தார் ஜெயப்பிரகாஷ். பத்மநாபன் அனுப்பிய ஹோட்டல் பையன் வந்து பிளேட்டுகள் காலி பாட்டில்கள் எடுத்துக்கொண்டு அகன்றான். அறையின் ஜன்னல் வழியே கீழே தன் ஃபியட் கார் புறப்படுவதை பார்த்தார் ஜெயப்பிரகாஷ். மணி பார்த்தார். 10:50. ஒரு விமானம் கட்டிடத்தை தொட வந்து விலகி போனது. சாலைகளில் பஸ்களின் சீரல்கள் இன்னும் வேகம் குறையாமல் இருந்தன. ஜெயப்பிரகாஷ் முகம் கழுவிக்கொண்டார். தலையை வழக்கமான ஸ்டைலில் இல்லாமல் மாற்றி சீவிக்கொண்டார். படிக்கையில் மட்டுமே அணிகிற கண்ணாடியை அணிந்து கொண்டார். டை கட்டி கொள்ளவில்லை. கர்ச்சிப்பை கழுத்தில் வைத்து கொண்டார். 11:10க்கு தன் அறையின் விளக்குகளை அணைக்காமல் வெளியேறி, என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அட்டையை கதவில் செருகிவிட்டு எதிரே லிப்டுக்கு வந்து அழைத்து, அது வர நுழைந்து ஜி அழுத்தி கீழே வந்து விருட்டென்று வரவேற்பு ஹாலை கடந்து பார்க்கிங் வந்தார். ஹோட்டலை விட்டு வெளியேறியது கார். திருச்சியை நோக்கி செங்கல்பட்டு சாலையில் சீறியது கார். 300 சொச்சம் கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருந்து கொண்டு திருச்சி அவரை வருக வணக்கம் என்று வரவேற்றது. அத்தியாயம் 10. 4:37 16 வினாடிகளின் போது திருச்சி காவேரி ஆற்றுப்பாலத்தின் மேல் ஜெயப்பிரகாஷ் காரின் என்ஜின் வாயை பொத்திக் கொண்டது. தலை விளக்குகளை அணைத்துவிட்டு கீழே இறங்கினார். நடுவில் 2 இடங்களில் காரை நிறுத்தியிருந்தார். மதுராந்தகம் தாண்டி கொஞ்ச தூரத்தில் நிறுத்தி சாலையோரமாய் கிடந்த நிலா சைஸ் கல் ஒன்றை சிரமத்துடன் தூக்கி காரில் வைத்து கொண்டார். விழுப்புரம் தாண்டி கொஞ்ச தூரத்தில் நிறுத்தி சாலையோரமாய் செடிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்துவிட்டு வந்தார். பாலத்தின் கட்டைச்சுவரில் கைகளை ஊன்றி கீழே எட்டி பார்த்தார். கருப்பாய் ஓடியது நீர். குறை நிலவில் கொஞ்சமான வெளிச்சத்தில் சில இடங்களில் மின்னின. கோ என்ற சத்தம் இல்லை. ஆனால் நீரின் ஒளி இருந்தது. கிழக்கு வானத்தில் லேசாக கருப்பு சாயம் போய்கொண்டிருந்தது. காலர்களை காற்று மிதக்க விட்டது. முகத்தில் தடவியது. குளிர் புகுந்து உடம்பை சிலிர்க்க வைத்தது. பாலத்தின் ஒரு முனையில் இரட்டை வெளிச்சங்கள் தோன்ற ஜெயப்பிரகாஷ் அவசரமாக காரின் பேனட்டை திறந்து வைத்து டார்ச் அடித்தார் உள்ளே. அந்த லாரி உருமலுடன் கடந்து போனதும் ஜெயப்பிரகாஷ் காரில் இருந்து நூர்ஜஹானின் பேக்கையும் காலணிகளையும் எடுத்துக்கொண்டு டிக்கிக்கு வந்தார். டிக்கியை திறந்து உள்ளேயே வைத்து பாலித்தீன் கவரில் முனையில் கட்டியிருந்த சணலை அவிழ்த்தார். லேசான நெடி அடிக்க துவங்கியிருந்தது. பேக்கின் கைப்பிடிக்குள் கயிறை நுழைத்து அதை உடலின் இடுப்பில் கட்டினார். காலணிகளை மாட்டிவிட்டார். பாலத்தின் இரு முனைகளையும் பார்த்து கொண்டார். இருட்டும் அதன் கார்பன் பிரதியும் இருந்தன. வழியில் எடுத்த கல்லை லூசாக கால்களில் கயிற்றால் கட்டினார். கனம் ஏறி இருந்த நூர்ஜஹானை சற்று சிரமத்துடன் தூக்கினார். கட்டை சுவரை நெருங்கி தூக்கி வட்டவட்டமாய் அலைகள் புறப்பட்டு கரை நோக்கி பயணப்பட்டன. நிச்சயமாக ஒரு நாளாவது ஆகும் எங்காவது ஒதுங்குவதற்கு. நூர்ஜஹான், உன்னுடைய இறுதிச் சடங்குகள் அர்த்தராத்திரியில் இப்படி வித்தியாசமான முறையில் நடைபெற வேண்டும் என்பது உங்கள் அல்லாஹ் விதித்தது. டிக்கியை மூடி பானட்டை மூடி காரில் அமர்ந்து புறப்பட்டார். பாலத்துக்குள்ளேயே திரும்பி கியர் மாற்றி பாலத்தின் எல்லையில் நன்றி மீண்டும் வருக என்னும் போர்டுக்கு நோ, இந்த மாதிரி வேலையுடன் வரமாட்டேன் என்று முணுமுணுத்தார். 30 கிலோமீட்டர்கள் கடந்த பின் நிறுத்தினார் சாலையோரமாய். இறங்கி டிக்கியில் இருந்த பெரிய பாலித்தீன் கவரை எடுத்து செடிகள் மண்டி இருந்த ஓரத்தில் போட்டார். கைகளில் அணிந்திருந்த கையுறைகளை கழற்றி அத்துடன் போட்டார்.
டிக்கியில் இருந்த கேனில் இருந்து பெட்ரோல் கொஞ்சம் அவை மேல் ஊற்றினார். தீக்குச்சி கிழித்து மேலே போட்டார். நாற்றத்துடன் பொசுங்கியது பாலித்தீன் சாக்கு. சுத்தமாய் பிட்டு பாக்கி இல்லாமல் எல்லாம் எரிந்து சாம்பலானதும் அவற்றை கைகளால் அள்ளிச் சென்று அருகில் ஓடிக்கொண்டிருந்த வாய்க்காலில் போட்டார். கைகளை தட்டிக்கொண்டு காரில் அமர்ந்தார். தூரத்தில் விடிந்து கொண்டிருந்தது. காரின் ஸ்பீடாமீட்டர் 80ஐ தொட்டது. 90ஐ உரசியது. 100 பக்கம் பார்த்தது. அத்தியாயம் 11. கொட்டாவி விட்டார் ஜெயப்பிரகாஷ். டெலிஃபோனை எடுத்தார். குட் மார்னிங் சார், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்றான் ஹோட்டலின் ஆபரேட்டர். மசாஜ்? என்ன மசாஜ் செஞ்சுக்க இங்கே வசதி இருக்குல்லன்னு கேட்டேன். இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2வது பக்கமாக திரும்பிக்கிறேன். இப்போ இந்த எண்ணோட கனெக்ஷன் கொடுங்க. கொடுத்த பின் யுனிவர்சல் பிளைவுட்ஸ் இண்டஸ்ட்ரியோட எம்டி இருக்கிறார் இல்லையா, அவர் இன்னைக்கு தாமதமா அலுவலகம் வருவாரு. நீங்க யார் பேசுறது? தாமதமா வரப்போற எம்டி தான் பேசுறேன். சாரி சார், குட் மார்னிங். எத்தனை தடவை என் குரலை கேட்டிருக்க ரோசி? கையில என்ன வச்சிருக்க? வார பத்திரிக்கையா? ஆமா. இல்ல சார், பத்மநாபனை பேச சொல்லு. வினாடிகளில் பத்மநாபன் பேசினான். கொஞ்சம் முன்னாடி தான் எந்திரிச்சேன். உடம்பெல்லாம் களைப்பு. விட்டா 2 நாள் புரண்டு கூட படுக்காம தூங்குவேன். மேனேஜர் வந்துட்டார் இல்லையா? சரி, அவரை கலந்துக்கிட்டு நான் கையெழுத்து போட வேண்டிய செக்குகளை ஃபைல்களை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறியா? அவசரமான விஷயங்களுக்கு வீட்டில் என்ன தொடர்பு கொள்ள சொல்லு. இன்னைக்கு முழுக்க நான் கம்பெனி பக்கம் வரப்போறதில்ல. வைத்து விட்டு வெந்நீரில் குளித்தார். உடையணிந்து கொண்டு அறையை பூட்டி சாவியை ஒப்படைத்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு தன் பங்களாவுக்கு வந்தார். குட் மார்னிங் டாட் என்றாள் நித்யா. ஹேய், மணி 11 ஆகுது. காலேஜ் போகலையா? ஸ்ட்ரைக்கு, லீவ். எதுக்காக ஸ்ட்ரைக்? லீவ் விட சொல்லி என்று சிரித்தாள். டாட், அந்த பெண் நூர்ஜஹான் சுகமா போய் சேர்ந்துட்டதா தந்தி கொடுத்திருக்கா. கொஞ்சம் முன்னாடி வந்தது என்று புத்தக செல்ஃபுக்கு சென்று எடுத்தாள். பெருமூச்சு விட்டார். வாங்கி பார்த்துவிட்டு பாக்கெட்டில் வைத்து கொண்டார். தன் அறைக்கு வந்தார். திருச்சிக்கு அப்துல் வஹாப் சாருக்கு பிசிஓ கால் ஒன்று புக் செய்தார். வேல்மணியை அழைத்து என்ன இருக்குதோ கொண்டு வா என்றார். வந்ததும் சாப்பிட்டு விட்டு கை கழுவினார். கட்டிலில் படுத்து உறங்கினார். 12 மணிக்கு டெலிஃபோன் எழுப்பியது. ஹலோ, நான் ஜெயப்பிரகாஷ் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க? உங்க மருமகள் நூர்ஜஹான் சொல்லித்தான் தெரியும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது. நிறைய ரெஸ்ட் எடுத்துக்கங்க. திருச்சியில இறங்கினதும் வீட்டுக்கு கூட போக போறதில்ல. உங்களைத்தான் போய் பார்ப்பேன்னா. வந்தா இல்லையா? என்ன வரலையா? நேற்றுக்கு நைட்டு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ல நானே நேரில் போய் அனுப்பி வச்சேன். போய் சேர்ந்ததும் தந்தி கொடுக்க சொன்னேன். இதுவரை தந்தி வரல. அதனால தான் உங்களோட பேசினது போலவும் இருக்கும், வந்து சேர்ந்ததை கேட்டதை போலவும் இருக்கும்னு ஃபோன் செஞ்சேன். தனியாக வந்த பொண்ணு, காலம் வேற கெட்டு கிடக்குது. நீங்கள் அசிரத்தையா இல்லாமல் அவள் வீட்டில் போய் பார்த்து எனக்கு ஃபோன் செய்யணும். என்ன, என் நம்பர் தெரியும் தானே? செய்கிறீங்களா? இந்த வார கடைசியில் நான் திருச்சி வந்து உங்களை பார்க்குறேன். வச்சிடட்டுமா? வைத்தார். 1/4 மணி நேரம் கழித்து பத்மநாபன் வந்து கையெழுத்துகள் வாங்கிவிட்டு சென்றதும் மறுபடி தூங்க போனார். மாலை 5 மணிக்கு திருச்சியிலிருந்து கால் வந்தது. ஹலோ, ஜெயப்பிரகாஷா பேசுறது என்றார் அப்துல் வஹாப். ஆமா, வணக்கம் சார். அனாவசியமாக உங்களுக்கு ட்ரங்க் கால் செய்ய சொல்லி தொந்தரவு கொடுத்துட்டேன். சார், உங்களோட மத்தியானம் பேசிட்டு வைக்கிறேன், தந்தி வந்துச்சு. என்ன உளர்ற? தந்தி வந்துதா? நாங்க பதறி போய் நிக்கிறோம். விபரமா சொல்லு. சுகமா வந்து சேர்ந்தேன் நன்றின்னு நூர்ஜஹான் நான் சொன்னபடி எனக்கு தந்தி கொடுத்துருக்குறான்னு. இதுல என்ன பதற்றம்? அவளை நீங்க சந்திச்சிட்டீங்க தானே? என்னப்பா இது குழப்பமா இருக்கு? காலையில ரயில விட்டு இறங்கினவ இந்த நேரம் வரைக்கும் எங்க போவா? வீட்டுக்கு வரல. மற்ற உறவினர்கள் வீட்லையும் விசாரிச்சிட்டோம். உனக்கு தந்தி கொடுத்துருக்குறாங்கிற. தந்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு வராம எங்க போவா? என்ன சார் சொல்றீங்க? வீட்டுக்கு வரலையா? இல்லையே. எத்தனை மணிக்கு தந்தி கொடுத்துருக்கா பாரு. 1 நிமிஷம் என்று பார்த்து 7:10க்கு தந்தி பெறப்பட்டுள்ளது சார். சரிதான். ராக்போர்ட் வந்து நின்னதும் இறங்கி முதல் காரியமா தந்தி கொடுத்துருக்கா. அதுக்கு பிறகு நேரா என் வீட்டுக்கோ இல்ல தன் வீட்டுக்கோ தானே போகணும். பதறாம மற்ற உறவினர்கள் வீடுக ஒன்று விடாம பாருங்க. நைட்டு வர பார்த்துட்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைங்க. அலட்சியப்படுத்தாம. வயிற்றுல என்னவோ செய்யுது எங்களுக்கு. முயற்சிக்கிறோம். அப்புறம் தகவல் தெரிவிக்கிறேன். வச்சிடுறேன். நல்லது சார். ஜெயப்பிரகாஷ் ரிசீவரை வைத்துவிட்டு நகம் கடித்தார். எத்தனை பேர் பாவம் பதற்றத்துடன் தவிக்கிறார்கள். அநியாயமாய் அந்த சின்ன பெண்ணை சிதறடித்த அந்த பாவி மட்டும் யார் என்று தெரிந்தால் கரும்பு ஜூஸ் பிழியும் பாத்திரத்தில் அவனை விரல் விரலாய் நுழைத்து ஜக் முழுக்க இரத்த ஜூஸ். அத்தியாயம் 12. அந்த குடிசையில் சிம்னி விளக்கு நெருப்பு நாடா சுமந்திருந்தது. தூளியில் குழந்தை சர் என்று பாத்ரூம் போனது. மெழுகின தரையில் ஊர்வலம் வந்து படுத்திருந்த அவளின் கன்னத்தை தொட எழுந்து கொண்டாள். முந்தானையால் துடைத்து கொண்டு எழுந்து ஓரமாயிருந்த சாக்கை இழுத்து போட்டு தூளியில் அப்படியே குழந்தையை புரட்டினாள். சற்று தள்ளி படுத்திருந்த ராகவை தாண்டி கொண்டு குடிசையின் பின்பக்கம் வந்தாள்.
கயிற்றுக்கட்டிலில் வானம் பார்த்து படுத்திருந்த புருஷன் அருகில் மெல்ல வந்து அமர அவன் கொட்ட கொட்ட விழித்து கொண்டு நட்சத்திரம் பார்த்து கொண்டிருந்தான். அட, இன்னும் தூங்கலையா நீ? பதில் இல்லை. என்னவோ முனகின அவன் உதடுகள். கவனித்தாள். சத்தியம் தாயி, நான் ஒண்ணுமே செய்யல. ஆனா பாவி நான். இல்ல, அது கொலை இல்ல, அவளா மோதிக்கிட்டா. இந்தா, என்னாச்சு உனக்கு என்று உலுக்கியவள் திடுக்கிட்டாள். உடம்பு மிகவும் சுட்டது. ஐயோ, என்ன இப்படி கொதிக்குது? இந்தாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பாருங்க. சத்தியமா இனிமே செய்ய மாட்டேன் என்றான் சீனிவாசன். ஐயோ என் ராசா, என்னென்னவோ புலம்புறீங்களே என்று அழ ஆரம்பித்தாள். அத்தியாயம் 13. மறுநாள் மாலை பேப்பர்களில் காவேரி ஓரம் கன்னியின் பிணம், கற்பழித்து கொலை, போலீசார் தீவிரம் என்ற தலைப்புச் செய்திக்கு உள்ளே நூர்ஜஹானின் மரணம் வந்திருந்தது. அரசினர் மருத்துவமனையில் பொட்டலம் கட்டி தந்த நூர்ஜஹானை அவளின் வயதான அப்பா வாங்குவதற்கு முன் 4வது தடவையாக மயக்கம் போட்டார். இறுதிச் சடங்குக்கு அப்துல் வஹாப் போன் மூலம் செய்தி சொல்ல ஜெயப்பிரகாஷ் வந்திருந்தார். இவர்தான் இன்ஸ்பெக்டர் குருதேவ், இந்த கேஸை எடுத்துக்கிட்டு இருக்கிறவரு. இவரு திரு ஜெயப்பிரகாஷ், யுனிவர்சல் பிளைவுட் இண்டஸ்ட்ரியில எம்டி. நான் சொன்னேனே, இவர் பங்களாவில் தான் சென்னையில் 2 நாள் தங்கிட்டு புறப்பட்டா பாவி மக என்றார் அப்துல் வஹாப் வீங்கின கண்களுடன். இன்ஸ்பெக்டர் குருதேவ் ஏராள மரியாதையுடன் கைகுலுக்கினார். யார் செஞ்ச வேலை இன்ஸ்பெக்டர்? எத்தனை இளமையான பெண் என்றார் ஜெயப்பிரகாஷ். கர்ச்சீப் எடுத்து வாயை பொத்தி கொண்டார். வாஸ்தவம், நிச்சயம் இது தனிநபரோட வேலை இல்லைன்னு யூகிக்கிறோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இறந்த நேரம் சரியா கிடைக்கல. உடம்பு ரொம்ப ஊறி போனதுனால நிச்சயம் 24 மணி நேரத்துக்கு முன்னாலங்கிறது மட்டும் டாக்டரால உறுதி செய்ய முடிஞ்சுது. உடம்போட கட்டப்பட்டிருந்த பேக்ல விலாசமும் பேங்க் பரீட்சைக்கான ஹால் டிக்கெட்டும் இருந்தது. சுலபமா அடையாளம் கண்டுகிட்டோம். ஆனா லாஜிக் இடிக்குது சார். என்கிட்ட விளக்கலாம்னா விளக்குங்க இன்ஸ்பெக்டர். ரிசர்வேஷன் லிஸ்ட்டை சரி பார்த்தேன். எக்மோர்ல இருந்து திருச்சிக்கு பயணப்பட்டிருக்கா. திருச்சி வந்த பின்னாடி 7:10க்கு தந்தி கொடுத்துருக்கா உங்களுக்கு. அந்த நேரம் வெளிச்சமாகிக்கிட்டு இருக்க பகல் நேரம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா இறந்த நேரம் ஒத்து போகுது. ஆனா பகல்ல ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சு பின்னாடி கொலை செய்து பின்னாடி பொறுப்பா அவளோட உடைமைகளோட அவளை ஆத்துல வீசி வரிசையா இடிக்குது. எப்படி? கற்பழிக்கிறவனோட சைக்காலஜி எனக்கு தெரியும். அவன் தேவை உடல். தேவை பூர்த்தியான பின்னாடி ஓடிடுவான். கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கற்பழிச்ச நபர் அந்த பொண்ணுக்கு அறிமுகமானவனா இருந்தா அவ வெளியே சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொலை செய்ய முன் வரலாமே. இதே கோணத்துல தான் நான் இந்த இடர்ல ஜீரணம் செய்கிறேன். அப்புறம் கொலை செஞ்ச உடம்ப தூக்கி வந்து ஆத்துல வீசினதோட இல்லாம அவளோட பேக்கையும் உடம்புல கட்டி எத்தனை பொறுமை பாருங்க. வெறி முடிந்ததும் மனிதாபிமானம் பிறந்திருக்கலாம். வெறியே தான் முடியலையே. வெஜைனல் பாகங்கள்ல கற்பழிப்பு நோக்கத்தோட செய்யப்பட்ட காயங்கள் மட்டுமே இருக்குது. சரியா கற்பழிப்பு நடைபெறல. புரியுதா நான் சொல்றது? அப்படி இருக்க இவ்வளவும் நடந்தது பகல்ல. ரொம்ப துணிச்சல்கார குற்றவாளி அவன். சாரி, உங்களை கேஸை விலக்கி போர் அடிச்சுட்டேன். இது என்னோட சொந்த தலைவலி, நான் பாத்துக்கிறேன். அநேகமா இந்த ஃபைல் மூடப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஒரு சின்ன தடயமோ ரேகையோ இல்ல, பார்க்கலாம் என்று நடந்தார் குருதேவ். என்ன கண்டுபிடிச்சு என்ன என்றார் அப்துல் வஹாப். அதானே, நம்ம இழப்பை ஈடு செய்ய முடியுமா என்றார் ஜெயப்பிரகாஷ். இதோ பாருங்க பரத், இன்னொரு முறை இந்த மாதிரி ஓவிய கண்காட்சிக்கு என்ன அழைச்சிட்டு போனாலும் சரி, இல்ல நீங்க மட்டும் தனியா போனாலும் சரி, இந்தியன் பீனல் கோடு டேஷ் பிரிவின் படி 6 மாசத்துக்கு உங்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன் என்றாள் சுசீலா. பைக்கின் பின் சீட்டில் இருந்து அணிந்திருந்த பனியனில் சம்மர் ரெசார்ட்ஸ் எழுத்துக்கள் புளோரசன்ட் கலரில் மின்னின. அப்படி என்ன வரைஞ்சிட்டாங்க நீ கோவப்படுற மாதிரி? நிர்வாண கோலத்துல தெய்வீகம் இருக்கு, அதனாலதான் குழந்தை ஜட்டி போடாம பிறக்குது. தூரிகையினால மனசை சலனப்படுத்துற வர வரைய முடியும்னா அங்க நிர்வாணத்தை விட ஓவியத்திறமை பளிச்சிடலையா சுசி என்றான் பரத் முன் சீட்டில் இருந்து. ச, மனுஷன் விழிய விரிச்சு ரசிக்கிறான். என்ன மரியாதை கடிப்படுது? உனக்கு பொறாம? என்ன சொன்னீங்க? ஓவியத்தை பார்த்துட்டு உனக்கு பொறாம? பரத், என்ன ரொம்ப மோசமா இன்சல்ட் செய்றீங்க. நான் ஒன்னும் ஏங்க தேவையில்லை. அடடா, நீ அப்படி 2வது அர்த்தத்துக்கு போயிட்டியா? நம்மால அப்படி வரைய முடியலையேங்கிற பொறாம உனக்குன்னு நேரான அர்த்தத்துல தான் சொன்னேன். உங்களை ஆஹா ஆஹா, ஓவியம்தான் பொறாமப்படணும். இடுப்பை விடு சுசி, எல்லாரும் பாக்குறாங்க என்று பைக்கை நிறுத்தினான் பரத். இடுப்பில் நறுக்கென்று கிள்ளிவிட்டு குதித்திறங்கினாள் சுசீலா. ஹெல்மெட்டை கலற்றி கையில் வைத்து கொண்டு நடந்தான் தன் போர்ஷனை நோக்கி. பைக்கின் சாவியை எடுத்துக்கொண்டு தொடர்ந்தாள் சுசீலா. சுசி, மணி 10, கொலை பசி. சாப்பிட என்ன வச்சிருக்க? சட்னிக்கு துருவினது போக மிச்சம் கொஞ்சம் தேங்காய் இருக்கு. சே, நீ எல்லாம் என் காதலியா? கல்யாணம் செஞ்சுக்கிற எண்ணத்தை தூக்கி எரிஞ்சிட்டேன். பரவாயில்ல, அப்புறமா தேடி பொறுக்கிக்கலாம் என்று கதவை திறந்தாள். உள்ளே வந்தார்கள்.
டியூப் லைட்டுகள் உடனே வெளிச்சம் பெய்தன. உண்மையா சாப்பிட எதுவுமே இல்லையா? நகி என்றபோது டெலிஃபோன் ஒலித்தது. டெலிஃபோனை எடை சுசி. ராமச்சந்திரன், தூக்கம் வராட்டா வாயேன் செஸ் விளையாடலாம் வா. நான் தூங்கிட்டேன்னு சொல்லு. நம்ப மாட்டான். ரிசீவரை கிட்ட கொண்டு வா, கொரட்ட விடுறேன். சுசீலா டெலிஃபோனை எடுத்தாள். ஆமா, இதுதான். இருக்காரு. நீங்க யாரு? ஒரு நிமிஷம் என்று பொத்திக்கொண்டு, புது குரல். உங்ககிட்ட தான் பேசணுமா? ஜெயப்பிரகாசுங்கிறாரு என்றாள். பரத் படுக்கையிலிருந்து எழுந்து போய் ரிசீவரை வாங்கி கொண்டான். ஹலோ, பரத் பேசுறேன். வணக்கம். இந்த நேரத்தில் தொந்தரவு செய்கிறேன். சாரி. யுனிவர்சல் பிளைவுட் இண்டஸ்ட்ரியின் எம்டி நான். யுனிவர்சல் பிளைவுட்? இருங்க. பாரிஸ் பகுதியில் ஒரு பொண்ணோட அவுட்லைனில் பிளைவுட் கட் செஞ்சு வச்சு வினாடிகளில் அது திரும்பி ஆன் ஆகி. எஸ், அது எங்கள் விளம்பரம் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? சிரமம் பார்க்காம நேரில் என் பங்களாவுக்கு வந்து என்னை சந்திக்க முடியுமா? எனக்கு உங்கள் உதவி தேவை. விலாசம் சொல்லுங்க மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ். சொன்னதும், நான் வர்றதுன்னா ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? வெறும் காபி அல்லது டீ போதாது, டிஃபன் தேவை 2 பேருக்கு என்று வைத்தான் பரத். நைட்டிக்குள் நுழைந்து கொண்டிருந்த சுசீலா பட்டன் போடும் முன் கேட்டாள். என்ன பரத், வெளியே போறீங்களா? நானும் வரணுமா? ஆமா, யுவர் சாட்டர்டே இஸ் ஹையர் தென் சண்டே. ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்து உங்க கண்ணை குத்துறேன் பாருங்க. விவஸ்தை இல்லாம வாக்கியம் அமைக்கிறீங்க. நீ இப்படி சொல்ற? பரவாயில்லையே, புதுசா இருக்கே இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறாங்க பல பெண்கள். சந்திக்கும் போது சவுக்கால் அடிக்கிற அவங்கள. சரி வாங்க, நான் ரெடி. கார் வேணா சுசி, பைக்கு தான் வசதி என்று கண்ணடித்தான். சோ, கடந்த 38 மணி நேரங்களா உங்க மகளை காணல என்றான் பரத். வாஷ்பேசின் குழாயின் குரலை நிறுத்திவிட்டு தொங்கின தேங்காய்பூ துண்டில் கை துடைத்து கொண்டு. இதுல முழுக்க முழுக்க ஒரு இரவு அடங்கி இருக்கு பரத். அதான் என் கவலைய கூர்த்திட்டுது என்றார் ஜெயப்பிரகாஷ். சுசீலா சற்று தள்ளி மூங்கில் சேரில் சாய்ந்து கொண்டு வாரம் இருமுறை ஜூனியர் விகடனை புரட்டினாள். பக்கத்திற்கு பக்கம் 8வது உலகத்தமிழ் மாநாட்டை அலசி இருந்தார்கள். நேத்தை காலையில 8 மணிக்கு எங்க போறதா சொல்லிட்டு போனா? தன் தோழி கார்த்திகாவுக்கு நேர்ல போய் பிறந்தநாள் முத்தம் தந்துட்டு வந்துடுறேன்னா. கார்த்திகாவுக்கு நீங்க ஃபோன் செஞ்சு விசாரிச்சுட்டேன். காலையில ஃபோன் மூலமா வாழ்த்து சொல்லி நேர்ல வர்றதா சொன்னவ இதுவரை வரவே இல்லை. எங்க சார் அவன்னா? நேத்து சாயங்காலம் 5:30 மணிக்கு. நான் தான் சமாளிப்பா பதில் சொல்ல வேண்டியிருந்துச்சு. இதுக்கு முன்னால இது போல நைட்டு முழுக்க வெளியில இருந்திருக்காங்களா? நெவர். நான் அனுமதிச்சதில்ல. எங்க போனாலும் நைட்டு 10 மணிக்குள்ள வீட்டில் இருக்கணுங்கிறது என்னோட கண்டிப்பான உத்தரவு. எதுல போனா? கார்ல? இல்ல, கைனட்டிக் ஹோண்டாவில். போலீஸ்கிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வண்டியை வச்சு கொஞ்சம் முயற்சிகள் தொடங்குவாங்க. எனக்கு போலீஸ்கிட்ட போக விருப்பம் இல்லை. உங்களை பிரைவேட்டா அணுக விரும்பி தான் தொடர்பு கொண்டேன். அவளுக்கு வந்த ஃபோன் கால்களுக்கெல்லாம் பெங்களூர் போயிருக்கா, வர 2 நாள் ஆகும்னு பதில் சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்குள்ள போலீஸ் நுழைஞ்சு உருவாக்கும் காட்சிகளை நான் விரும்பல. உங்க எண்ணம் புரியுது. ஆனா அவங்களோட வசதிகள் வேற. எனிவே, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல ஆர்டிஓ அலுவலகத்துல எனக்கு நபர்கள் இல்லாம இல்ல. இருந்தாலும் இதோ பாருங்க பரத், இதுல நீங்க மட்டும் ஏதாவது செய்ய முடியுமானா செய்யுங்க. போலீஸை நான் அழைக்கிறதா இல்ல. உங்க கோபம் தேவையில்லாது. சரி சொல்லுங்க, உங்களோட பொண்ணு யாரையாவது காதலிக்கிறாளா தெரியுமா? காதலன் வந்து பிருத்திவிராஜ் வேலை செஞ்சு தூக்கிட்டு போயிட்டாங்கிறீங்களா? அதை அழிச்சிடுங்க. அவ அப்படி இல்ல. நாங்க அப்பாவும் மகளும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸு. எதையுமே மறைச்சதில்ல. தன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, தன் தோழிகள் படிக்கிற புத்தகங்கள் பத்தி, வீடி படம் பத்தி, எந்த சானிட்டரி நாப்கின் சிறந்ததுங்கிறத பத்தி கூட நாங்க பேசியிருக்கோம். காதலிக்கிற ரகம் இல்ல. அவளை பலர் காதலிச்சிருக்கலாம். சரி, அப்பட்டமா சொல்லுங்க, உங்க பயம் என்ன? எங்க போயிருக்கலாம் அல்லது என்னவாகி இருக்கலாம்னு பதட்டப்படுறீங்க? என்னால தீர்மானமான யூகத்துக்கு வர முடியல, கற்பனை செய்ய முடியல. என்னவோ அவளுக்கு ஆபத்துன்னு மனம் சொல்லுது, துடிக்குது. டெலிபோன் குறுக்கிட்டது. ஜெயப்பிரகாஷ் எழுந்து போய் எடுத்தார். ஹலோ. அமைதி. ஹலோ, ஜெயப்பிரகாஷ் கியர். நித்யாவை தேடாத, தூக்கமா வருது, நாளைக்கு பேசுறேன், குட் நைட். எதிர்முனை வைக்கப்பட பதற்றமாய் ஹலோ ஹலோ என்று விட்டு வைத்தார். யார் என்றான் பரத். ஆண் குரல் தான், அடையாளம் தெரியாத குரல். நித்யாவை தேட வேணா, நாளைக்கு பேசுறேங்கிறான். சுசீலா புரட்டி கொண்டிருந்த ஜூனியர் விகடனை மூடிவிட்டு திரும்பினாள். பரத் சிகரெட்டை புதைத்து விட்டு எழுந்தான். தட்ஸ் இட், நான் யூகிச்சதுதான் என்றான் பரத். என்ன யூகிச்சிங்க? சொல்லுங்க, எனக்கு பதறுது. இனிமேல பதறதுக்கு வேலையே இல்ல. உங்க மக சகல சௌபாக்கியங்களோட சௌக்கியமா இருக்கா. உங்களுக்கு மகளை பத்திய கவலை வேணாம். இனி நீங்க சம்பாதிச்ச பணத்தை பத்தி கவலைப்பட்டா போதும். யூ மீன் இது ஒரு பிளாக்மெயில்? இதுல சந்தேகம் வேறையா உங்களுக்கு? அவன் சொன்னதை அப்படியே வார்த்தை மாறாம சொல்லுங்க. சொன்னார். வெரி குட், தாராளமா நீங்க தூங்கலாம். அப்புறம் எனக்கு பணம் பெருசு இல்ல, என் மகள் தான் பெருசுன்னு எல்லாரையும் போல சென்டிமெண்டல்ல மிதக்காதீங்க. ரெண்டுமே பெருசு. நீங்க சம்பாதிச்ச லட்சங்களை அனாவசியமா இழப்பதுங்கிறது கொடுமை.
உங்க மகளை உராய்வு கூட இல்லாம உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என் கடமை. உங்க மகளோட போட்டோ ஒன்றை எடுத்து வைங்க. நாளை காலையில நான் இங்க இருப்பேன். உங்க தொலைபேசியில டேப் இணைக்கிறேன். டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு சில ரசிகைகள் உண்டு. இது என்ன, அசோக் நகர் ஏரியா தானே? சரி, பார்க்கலாம், வரட்டுமா என்று புறப்பட்டான் பரத். உங்க தலையீடு தெரிஞ்சு அவன் கோவப்பட்டா? என் தலையீடு அவனுக்கு தெரிய போறதில்ல. இனி உங்க கவலைகளை எல்லாம் என் மேல சுமத்திடுங்க. உங்க மக உங்ககிட்ட பைசா செலவு இல்லாம வர்றதுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். எனக்கு என்னவோ பயமா தான் இருக்கு. பரத்தின் பைக் பங்களாவை விட்டு தாண்டும் வரை பால்கனியில் நின்று கொண்டிருந்தார் ஜெயப்பிரகாஷ். ஏன் சுசி, நீ எதுவுமே பேசல? உருப்படாத கேஸ் எல்லாம் என் உதடுகள் அசையாது. எது உருப்படாத கேஸ்? இதுதான். எத்தனை பிளாக்மெயில் பார்த்துருக்கோம். எதுல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க? பணைய தொகையை தந்துதான் மீட்டிருக்கீங்க. தன் கஸ்டடியில் பொண்ணை வச்சுக்கிட்டு பேரம் பேசுறவனை மடக்கிறது சிரமம் பரத். நீங்க தோத்து போக போறீங்க. அதனாலதான் நான் எதுவுமே பேசல. வண்டியை நடுசாலையில் நிறுத்தினான். திரும்பினான். இதோ பார் சுசி, உன் நெஞ்ச தொட்டு சத்தியம் செய்கிறேன். அவர் பணத்தை இழக்காம தன் மகளை அடைய வழி செய்யலன்னா நான் சைட் அடிக்கிறத நிறுத்திடுறேன். சரி போதும், எவ்வளவு நேரமா சத்தியம் செய்வீங்க? கையை எடுங்க. எதிரே ஆட்டோக்காரன் அலற பைக்கை ஸ்டார்ட் செய்தான் பரத். காலை மணி 5:30 கைகளை கட்டிக்கொண்டு சுசீலாவும் சிகரெட் குடித்துக்கொண்டு பரத்தும் நீளமாய் நடந்து கொண்டு ஜெயப்பிரகாசும் நிமிடத்திற்கு ஒரு முறை ஒலிக்கப் போகிற டெலிஃபோனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இத்தனை அதிகாலையில் அவன் கூப்பிடுவான்னு நான் நினைக்கல என்றாள் சுசி. அவன் நேரம் குறிப்பிடாததால கூப்பிடலாங்கிற எதிர்பார்ப்புல நாம தயாரா இருக்கிறதுல தப்பில்ல என்றான் பரத். ஜன்னலுக்கு வெளியே பனி விலகி கொண்டிருந்தது. ஆள் கொண்டு வந்து சூடாய் காப்பி தந்தான். சுசீலாவின் ஜாக்கெட்டில் டைலர் கத்திரிக்கோளால் சில்மிசம் செய்திருக்க பரத்திற்கு சில்மிசம் செய்ய தூண்டியது. அவள் காதருகில் குனிந்து, ஜீன்ஸ் டிஷர்ட்டை விட இது பிரமாதம், சேலை ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் என்றான். உங்களை யார் கவனிக்க சொன்னது? வந்த வேலையை பாருங்க. அது வரைக்கும் ஒன்ன பாக்குறேனே, அதென்ன கொசுக்கடியா? பேப்பரை விரித்து மறைத்து கொண்டாள். காப்பி கப்பை வைத்துவிட்டு பரத் எழுந்து கண்ணாடி சுவர் அருகே வந்து நின்று தோட்டத்தை பார்த்தான். பின் அவசரமாக அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். ஏன் வந்துட்டீங்க என்றாள் சன்னமாக. கேஸ் முடியறவரை சைட் அடிக்க கூடாதுன்னு தீர்மானிச்சிருக்கேன்ல. அங்க தோட்டக்காரி குனிஞ்சு பாத்தி கட்டிக்கிட்டு இருக்கா, அதான் வந்துட்டேன். டெலிபோன் ஒலித்தது. எடுக்க போனார் ஜெயப்பிரகாஷ். இருங்க, அடிக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் நினைவுல இருக்குதுல்ல. நிதானமா பதறாம பேசுங்க. நிறைய நீள வாக்கியங்கள் உபயோகிங்க. அவன் முக்கியமா சொல்றதெல்லாம் 2வது தடவை சொல்லுங்க என்றான் பரத். டெலிபோனுடன் இணைந்திருந்த டேப் ரெக்கார்டரின் சுவிட்சை ஆன் செய்ததுடன் டேப்பில் பதிவு செய்து கொண்டே ஸ்பீக்கரில் ஒலிபரப்பு செய்ய பட்டனை நகர்த்திவிட்டு எடுங்க என்றான். ஜெயப்பிரகாஷ் எடுத்தார். ஹலோ, நான் ஜெயப்பிரகாஷ் பேசுறேன். காலை வணக்கம் சார் என்றது இரவு பேசின குரல். காலை வணக்கம் சார் என்றது டேப்பின் ஸ்பீக்கர். குரலின் ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தவாறு சிவப்பு செவ்வக வெளிச்சங்கள் ஏறி இறங்கின. யார் பேசுறது? நீங்க எதிர்பார்த்த நபர்தான். சுருக்கமா பேசலாமா? மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ், உங்களுக்கு உங்க மகன் நித்யா தேவை. எனக்கு என்ன தேவை தெரியுமா? சொல்லு, எவ்வளவு பணம்? எங்க வரணும்? அட, உன் மகளோட உயிருக்கு உன்னால மதிப்பு போட்டுட முடியுமா? எங்க உன் மதிப்பை பார்க்கலாம். சொல்லு, எவ்வளவு மதிக்கிற நித்யாவ? விளையாடாம சொல்லு, எவ்வளவு வேணும்? நான் எப்ப பணம் கேட்டேன்? பின்ன பொருளாவா, வைரங்களா, தங்கமா? சீக்கிரம் சொல்லு. பதறாத ஜெயப்பிரகாஷ். 1 கிலோ உப்பை அது ஈடு செய்யும். 5 ரூபாய்க்கு 2 கிலோ வாங்கலாம். அதனால என்ன? 5 ரூபாய் தாளை சோத்தோட பிசைஞ்சு சாப்பிடுவியா நீ? முட்டாள். 1 கிலோ உப்புக்கு ஈடு மற்றொரு கிலோ உப்பு தான். புரியல, என்ன சொல்ற? உன் மகளோட உயிர் பத்திரமா இருக்க வேணும் தானே? நிச்சயமா. உன் மகளோட உயிருக்கு ஈடு தரணுங்கிறேன். எவ்வளவுங்கிறத நீ இன்னும் சொல்லல. நான் தர தயாரா இருக்கேன். இப்பதானே உப்பு கதை சொன்னேன். உயிருக்கு ஈடு இன்னொரு உயிர் மட்டும்தான் ஜெயப்பிரகாஷ். எனக்கு 1 பைசா கூட தேவையில்லை. உன் உயிர் தான் தேவை. நீ எங்கேயும் வர தேவையில்லை. உன் வீட்டுக்குள்ளேயே இருந்து தற்கொலை செஞ்சுக்கணும். ஈமக்கிரிய செய்ய உன் நித்யா வந்துருவா. இது என்ன பேத்தல்? கிறுக்குத்தனமா பேசுற. யார் நீ? விளையாடாம சீரியஸா சொல்லு. என் மகளை திரும்ப அடைய நான் என்ன செய்யணும்? இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் தமாசுக்கு நான் நினைச்சேன். சீரியஸ் தான் ஜெயப்பிரகாஷ். 10 ரூபாய் வாங்கினா 10 ரூபாய் கொடுக்கணும். அப்பதான் கணக்கு பேலன்ஸ் ஆகும். உன் உயிர் நியாயமா போக வேண்டிய உயிர். ஏன்னா நூர்ஜஹானோட உயிர் அநியாயமா போன உயிர். சட்டென்று மார்பை பிடித்து கொண்டார் ஜெயப்பிரகாஷ். நீ என்ன சொல்ற? யார் நீ? அதிர்ச்சியை தாங்கவும் யோசிச்சு வைக்கவும் உனக்கு நேரம் தேவை. நிதானமா யோசிச்சு வை. சரியா 10 மணிக்கு உன் அடையாறு வீட்டுக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன். குற்றம் நடந்த அதே அடையாறு வீட்டுக்கு வர்றேன். அங்கே காத்திரு. தப்பு செஞ்சவன் நான் இல்ல, அதனால எனக்கு பயம் இல்ல. வர்றேன். எனக்கு தெரியும் நீ 1 0 0ங்கிற எண்களை டயல் செய்ய மாட்ட.
செஞ்சா அப்புறம் கம்பிகளுக்கு அந்த பக்கம் நீ நின்னுகிட்டு இருக்க, இந்த பக்கத்துல இருந்து தான் நான் உன்னோட பேச வேண்டி இருக்குங்கிறத நீ நல்லா தெரிஞ்சிருப்ப. போனை வைக்கிறதுக்கு முன்னாடி உன் மகளோட பேசுறியா? பேசு. டாட், என்னை காப்பாத்துங்க டாட். கார்த்திகா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த என்னை மடக்கி சுத்திலும் ஒரே ரசாயன நெடி, என்னால பேசக்கூட முடியல. நேத்தையில இருந்து இப்ப வரைக்கும் 2 ரொட்டி தான் தந்தாங்க. டாட், அவன் உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு புரியவே இல்லை. எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, என் அப்பா தருவாருன்னே. பணம் வேணா, அவர் உயிருங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. சாரி மிஸ்டர் ஜெயபிரகாஷ், ரிசீவரை நான் பிடுங்கல. அவ இஷ்டம் போல பேசட்டும்னு தான் அனுமதிச்சேன். வாக்கியம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டா. அவ உடைகளை தளர்த்தணும். ஐயோ, அவளை ஒன்றும் செய்யாத. சச்ச, காத்து போகட்டும்னு தளர்த்தணுங்கிறத சொன்னேன். நம்பி வர்றவங்க மேல கை வைக்கிற புத்தி எனக்கு இல்ல. யோசிச்சு வை, சொன்னபடி வர்றேன். சார், நாங்க புறப்படுறோம் என்றான் பரத். என்ன பரத், இப்படி கை கழுவுறீங்க? சாரி சார், வெறும் பணத்துக்காக பிளாக்மெயில்னு தான் நான் நினைச்சேன். பின்னணியில ஏகப்பட்ட சிக்கல் தெரியுது. ஐபிசி 302வது செக்ஷன் தெரியுது. நூர்ஜஹான்கிற பொண்ணு அலங்கோலமா இறந்து கிடப்பது கூட தெரியுது. நடந்துகிட்டு இருக்கிறது பழிவாங்கும் படலமா படுது. நான் போய் போலீஸா வர சொல்றேன். பரத்தின் கைகளை பிடித்து கொண்டார். வேணாம் பரத், உங்க கற்பனை சரிதான். ஆனா நான் துளியும் சம்பந்தப்படாதவன். நான் செஞ்சதெல்லாம் சிக்கல்ல இருந்து தப்பிச்சுக்க சில ஏற்பாடுகள். தயவு செஞ்சு முழுசையும் கேளுங்க, எல்லாம் சொல்றேன். பரத் உட்கார்ந்தான். சார், நான் திருச்சியிலிருந்து வரேன். அப்துல் வஹாப் என்ன அனுப்பினாரு என்றாள் நூர்ஜஹான். என்பதிலிருந்து முழுவதுமாக என்ன நடந்ததென்று சொல்லி முடித்தார். இமைக்காமல் ஜெயப்பிரகாசையே பார்த்து கொண்டிருந்தாள் சுசீலா. கன்னங்களுக்கு முட்டு கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தான் பரத். அமைதியாக சொன்னான். வாஸ்தவம், போலீஸ் அந்த சந்தர்ப்பத்துல உங்களை தான் சந்தேகப்பட்டிருக்கோம். ஆனா சந்தேகப்படுறது வேற, ஊர்ஜிதம் செய்யறது வேற. விசாரணைகள்ல, சோதனைகள்ல உண்மையான குற்றவாளியை இனம் காட்டக்கூடிய தடயங்கள் கிடைச்சிருக்கலாம். நீங்க போலீஸ அணுகாதது தப்பு. என்ன பரத், ரெண்டையும் சொல்றீங்க? அப்படி எதுவும் தடயங்கள் கிடைக்காட்டா நான் தானே குற்றவாளியாக்கப்படுவேன். அதுதான் குருட்டு பயம். நிச்சயமா நீங்க அந்த குற்றத்தை செய்யல. அதனால நெஞ்சில பயமே வேண்டியதில்ல. ஆனா செமத்தியா மாட்டிக்கிட்டேனே. எல்லா இடத்துலயும் ஏன் ரேகைகள்? தனி பங்களாவுல தங்க வச்சது, ஆபீஸ்ல அனாவசிய கிசுகிசு அந்த நேரத்துல அங்க இருந்தது. இப்படி எத்தனை சிக்கல்கள். அப்படி இருந்தாலும் இப்ப என்ன கூப்பிட்ட நீங்க அப்ப ஆலோசனை கேட்டிருக்கலாம். உங்க மேல சந்தேகம் வர மாதிரியான தடயங்களை மட்டும் அகற்றிட்டு கேஸ போலீஸ்கிட்ட விட்டுருக்கலாம். எம்மாடி, எத்தனை காரியங்கள் செஞ்சிருக்கீங்க. நைட்டுக்குள்ள திருச்சி போயிட்டு வந்து பிணத்தை டிஸ்போஸ் செஞ்சு, ஹோட்டல்ல இருந்ததா அலிபி உருவாக்கி, போலியா நூர்ஜஹான் தயார் செஞ்சு அனுப்பி, சாட்சியா தந்தி வரவழைச்சு, திருச்சி போலீஸ் இந்த பக்கம் திரும்பியே பார்க்காத அளவுக்கு சாமர்த்தியமா. வாவ், நிறைய மூளை உங்களுக்கு. நடந்ததை விடுங்க பரத். இப்ப பாருங்க, இவன் யாரு? எனக்கு என்ன தெரியும். இப்ப சிக்கல் இன்னும் பெருசா இருக்கு. வரப்போறான் இல்லையா? கேளுங்க. பரத், பட்டுக்காம பேசுறீங்க. நடந்த கொலைய நான் செய்யல. திருச்சியில நடந்ததா செட்டப் செஞ்சுட்டேன். போலீஸ் என்ன நெருங்க முடியாதபடி அயன் அலிபிகள் இருக்குது. அந்த கேஸ மறங்க. என் மகளை காப்பாத்துங்க. சரி, இவன் யாரு? இவனுக்கு எப்படி விஷயங்கள் தெரிஞ்சது? உங்க திட்டத்துல எங்க வச்சீங்க ஓட்ட? யோசிங்க. 10 மணிக்கு அவன் வரையில கொஞ்சம் தாராளமா பேரம் பேச வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டும். உங்க அடையாறு பங்களாவுல கீழே அவனை சந்திங்க. FM மைக்கு மூலமா மாடியில நாங்க உங்க டிஸ்கஷனை கேட்கிறோம். அப்புறம் அடுத்த வழியை யோசிக்கலாம். அவனை சந்திச்ச பிறகுதான் நாம செயல்பாட்டு திட்டங்களை முடிவு செய்ய முடியும் என்றான் பரத். அவன் பணம் எதிர்பார்க்கலையே பரத். பார்க்கலாம், அவசரப்படாதீங்க. நான் போயிட்டு 9 மணிக்கு இங்க வர்றேன். சேர்ந்து அடையாறு பங்களாவுக்கு போகலாம். அவனை சந்திக்க தயாராயிருங்க. பரத்தும் சுசீலாவும் திரும்பி வந்தார்கள். என்ன சுசி, நீ என்னோட வர்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஊமை மாதிரி ஏன் உக்காந்துருக்கிற? அப்சர்வேஷன். என்ன கவனிச்ச? டெலிஃபோன் பேச்சுகள்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்களேன். அவன் திறமையானவன்கிறத. அவன் இல்ல பரத், அவங்க. நித்யா பேசையில என்ன சொன்னா கவனிச்சிங்களா? 2 ரொட்டிகள் தான் தந்தாங்கன்னா. பன்மை. ஆக ஒருவனுக்கு மேல. அப்புறம் அவ எங்க அடைக்கப்பட்டிருக்கா தெரியுமா? ஃபெர்டிலைசர்ஸ் அடுக்கப்பட்டுள்ள கொடோன்ல. அதையாவது அப்சர்வ் செஞ்சீங்களே. அவனோட பசி ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். சில லட்சங்கள்ல கட்டுப்பட மாட்டான் போல தெரியுது. அது சரி, இவருடைய ஓட்டை இல்லாத ஏற்பாடுகள்ல இவன் மூக்கு எப்படி நுழைஞ்சது? அது ஒரு புதிர். இப்ப நீங்க விடுவிக்க வேண்டியது அந்த புதிரை விட அவர் மகள பரத். உண்மை, நிச்சயம் செய்வேன். எனக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சா. எந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் பரத்? உன் வார்த்தைகளால இல்ல என்று அருகில் இழுக்க எலாஸ்டிக்காய் விலகினாள். நித்யாவை காப்பாத்துங்க, அப்புறம் நெருங்குங்க. நீங்க நொறுங்கி போற மாதிரி உங்களை அணைச்சுக்கிறேன் என்று அறைக்குள் போனாள் சுசீலா. சின்ன குழந்தைக்கு ஊசி குத்திவிட்டு சிரிஞ்சை வெந்நீர் பாத்திரத்தில் போட்டுவிட்டு அடுத்த நோயாளியை வர சொன்னார் டாக்டர். சீனிவாசன் கலைந்த தலையுடன் பொம்மை மாதிரி நடந்து வந்து ஸ்டூலில் அமர்ந்தான்.
கூட வந்த அவன் மனைவி உடன் அழ ஆரம்பித்தாள். ஐயா, என் புருஷனை காப்பாத்துங்கய்யா, 2 நாளா என்னென்னவோ உளர்றாருங்கய்யா, உடம்பு அனலா தகிக்குதுங்கய்யா. சீனிவாசனை பார்த்தார், கையை தொட்டார். என்னப்பா பண்ணுது? பதில் பேசாமல் இருந்தான். கீழே குப்பை தொட்டியை பார்த்தான். அதில் ரத்தம் துடைத்த பஞ்சுகளை பார்த்தான். உடனே விழிகள் விரிந்தன. 2 கைகளாலும் தலையை பிடித்து கொண்டான். நான் தாயா காரணம். ஆனா நான் கொலை பண்ணலங்கய்யா, அதுவாதான் மோதிக்கிச்சு. காளியாத்தா சத்தியமா நான் பண்ணலையா என்றான். இதையே தான் சார் திரும்பி திரும்பி சொல்றாரு. டாக்டர் யோசித்தார். நல்லா ஜுரம் அடிக்குது, எதையோ பார்த்து பயந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஜுரம் வேகத்துல உளர்றாரு. ஊசி போட்டுடுறேன், சரியா போயிடும். ஜுரம் நின்னதும் அழைச்சிக்கிட்டு வந்து காமி. அப்பவும் உளறினா பெரிய டாக்டர்கிட்ட அனுப்புறேன் என்ன என்றார். ஊசி போட்டார். சீனிவாசனை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு காத்திருந்த ரிக்ஷாவுக்கு நடத்தி சென்று ஏற்றினாள். மெதுவாவே போப்பா. 9:30க்கு பரத், சுசீலா, ஜெயப்பிரகாஷ் மூவரும் அடையாறு பங்களாவுக்கு வந்தார்கள். 10 நிமிடங்கள் கழித்து பரத் சொன்னான், ஓகே, எல்லாம் தயார். இந்த தனி அறைக்குள்ள அவனை அழைச்சிட்டு வந்து அவனோட பேச போறீங்க நீங்க. இந்த பூச்சாடிக்குள்ள இந்த FM மைக் ஆன் செய்யப்பட்ட நிலையில இருக்கு. அதனால நீங்க ஆன் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவன் நோக்கம் உங்க உயிருங்கிறது சும்மா வெத்து மிரட்டல். 10-15 லட்சங்கள் வர பாய திட்டமிட்டிருக்காங்கிறது என்னோட எண்ணம். செமத்தியா ஏதோ ஆதாரம் வச்சிருக்கான். நிதானமா பேசுங்க, பதறாம பேசுங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்கிறான்னு கேளுங்க. அப்புறம் உங்க மகள் இந்த நிமிஷம் வர எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறாளாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகுதான் பேரம் எல்லாம். பணமா இருந்தாலும் சரி, உயிரா இருந்தாலும் சரி. நித்யாவோட ஒரு தரம் பேசணுங்கிறத வலியுறுத்துங்க. உங்களை பார்க்க அனுமதிக்காம டயல் செஞ்சு ரிசீவரை உங்ககிட்ட தருவான். அவன் கைவிரல் அசைவுகளை உன்னிப்பா பார்த்து மனசுல நிறுத்துங்க. 2 நாள் டைம் வேணும்னு கேளுங்க. எதுக்கா இருந்தாலும் கெஞ்ச வேணாம், தைரியமா பேசுங்க. மாடிக்கு வந்து டேப் ரெக்கார்டரை வைத்துக்கொண்டு இருவரும் அமர்ந்தார்கள். பதைப்புடன் முன்காலில் காத்திருந்தார் ஜெயப்பிரகாஷ். 10:10க்கு காலிங் பெல் ஒலித்தது. ஜெயப்பிரகாஷ் எழுந்து நிதானமாக கதவை அணுகி திறந்தார். உதட்டில் சிகரெட் தொங்க நின்று கொண்டிருந்தான் ராமலிங்கம். குட் மார்னிங். குழப்பமாக பார்த்தார். இவனா? குட் மார்னிங் அகைன் என்றான் சிரித்துக்கொண்டே. நீயா? எஸ். நின்னுகிட்டே பேசலாமா? உள்ள வா என்று கதவை தாளிட்டார். அந்த அறைக்குள்ள போய் பேசலாம். ஓ, எங்க வேணாலும் போய் பேசலாம். எனக்கு என்ன தயக்கம் உண்மை பேசுற போது? இதுக்கு அடுத்த அறையில தானே நீங்க நூர்ஜஹானை கொலை செஞ்சீங்க. ஸ்டாப் இட். நான் இல்ல அது. தனி அறைக்குள் வந்தார்கள். ராமலிங்கம் வசதியாக உட்கார்ந்து கொண்டான். எனக்கு சம்பளம் வழங்குகிற எஜமானே, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, பரவாயில்ல. ராமலிங்கம், நீ வெறுப்பேத்துற. தவறுங்கிறீங்களா? போலீஸ்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட கொலைய பத்தி விவாதிப்பது தவறுதான். இதோ பார் ராமலிங்கம், மறுபடி சொல்றேன், அந்த பொண்ணை எவனோ கெடுத்துட்டு போயிட்டான். அந்த போராட்டத்துல மேஜையில மோதிக்கிட்டு அவ இறந்திருக்கா. ஆனா சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் எதேச்சியா எனக்கு எதிராக அமைஞ்சிட்டதுனால என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் சில ஏற்பாடு செஞ்சுட்டேன். அதான் உண்மை. இதை நான் நம்பணும் என்று சிரித்தான் ராமலிங்கம். என் அருமை MD அவர்களே, எனக்கு குடிபோதையில்தான் கண்கள் இன்னும் பளிச்சென்று தெரியும். என் கண்கள் எனக்கு காட்டியவற்றை பொய் என்று என் மூளை ஏற்றுக்கொண்டால் நான் பைத்தியக்காரன். சரி சொல்லு, என்ன பார்த்த? என்ன இருந்தாலும் பாத்ரூம்ல அத்தனை கீழ்த்தரமா எழுதினது தப்புன்னு அப்புறம் உணர்ந்தேன். உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சாரி சொல்லிட்டு போகலாம்னு உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்ப நல்லா குடிச்சிருந்தேன். நீங்க அடையாறு பங்களா போயிருப்பதா சொன்னா உங்க ஆள். எனக்கு எதுவும் சூட்டோடு சூடா முடியணும். பஸ் பிடிச்சு அடையாறு வந்து உங்க பங்களாவுக்கு வந்த போது நீங்க என்ன ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? காரோட டிக்கிய திறந்து வச்சுக்கிட்டு உள்ள போய் நூர்ஜஹான் அடங்கிய மூட்டையை தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு திணிச்சிங்க. பாலித்தீன் வழியா ரத்தம் வடிய இருந்த பிணத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. நான் பதறி போய் பதுங்கி கவனிச்சேன். நீங்க கார்ல புறப்பட்டதும் நான் ஒரு டாக்ஸியை பிடிச்சு உங்களை துரத்தினேன். பாதியில உங்க காரை தொடர முடியாம போனுச்சு. வீட்டுக்கு வந்து விழுந்துட்டேன். நேத்தைக்கு பேப்பர்ல திருச்சியில நூர்ஜஹானுக்கு என்னவாயிற்றுன்னு போட்டிருந்தத பார்த்தோன்னா புரிஞ்சுது நீங்க அன்னைக்கு எங்க போனீங்கன்னு. உண்மை ராமலிங்கம். ஆனா அந்த பாவத்தை செஞ்சவன் நான் இல்ல. டூப்பு விடாதீங்க. நான் போலீஸ்கிட்ட இப்போ போய் நான் பார்த்த காட்சிகளை விவரித்தா போதும். திருச்சியில ஜோடிக்கப்பட்டுள்ள வழக்கு வினாடிகள்ல முடிஞ்சிடும். ஆனா ஏன் நோக்கம் அது இல்ல. ஒரு உயிர் பறிக்கப்படவே கூடாதது. அதை நீங்க பறிச்சிட்டீங்க. சட்டத்துல இருந்து ஒரு சமயம் நீங்க தப்பிச்சாலும் தப்பிக்கலாம். ஆனா தர்மத்துல இருந்து தப்பக்கூடாது. அதனாலதான் திட்டம் போட்டு உங்க மகளை கடத்தினேன். போலீஸுக்கு போவேன், தற்கொலை செஞ்சுக்கங்கன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. போலீஸோட வாயை அடைக்க பாப்பீங்க. எனக்கு ஒரு துருப்பு சீட்டு வேணும்ல, உங்க மகள் தான் அது. ராமலிங்கம், தயவு செஞ்சு நம்பு, நான் இல்ல. ஷட்டப். இன்னொரு தடவை பொய் சொல்லாதீங்க. பாருங்க, எந்த பயமும் இல்லாம சுதந்திரமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது தீங்குன்னா கண்ணை மூடிக்கிட்டு கசாப்பு கடை கத்தியால நித்யாவை வெட்டி விடுன்னு உத்தரவு தந்துட்டு வந்திருக்கேன்.
ஜெயப்பிரகாஷ், நீங்க போலீஸுக்கு போக முடியாது, லட்சங்களை காட்டி என்ன வாங்கவும் முடியாது. எனக்கு வேண்டியது பணம் இல்ல, நியாயம். நீங்க தற்கொலை செஞ்சுக்கணும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க மக உயிரோட உலாவணும்னா நான் சொல்றத நீங்க செய்யணும். நான் வந்தது நீங்க எப்படி செஞ்சுக்கணுங்கிறத சொல்லிட்டு போகத்தான். ஜெயப்பிரகாஷ் பதறினார். உண்மையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. சரி சொல்லு, ஹார்ட் கேஷா 3 லட்சங்கள் தந்துடுறேன். என் மகளை விடுவிச்சிடு. என்ன சொல்ற? உங்க உயிர் தான் வேணும். 4 லட்சங்கள்? உங்க உயிர் தான் வேணும். 5? நீ எந்த எண்ணிக்கைக்கு போனாலும் என் பதில் இதுதான், உங்க உயிர் தான் வேணும். பற்களை கடித்து கொண்டு அமைதியாயிருந்தார் ஜெயப்பிரகாஷ். மற்றொரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டான் ராமலிங்கம். அந்த டீ கடை அருகே ரிக்ஷாவை நிறுத்தினான். இருமா, ஒரு டீ அடிச்சிட்டு வந்துடுறேன். சீனிவாசன் சாலையில் போகிற பஸ்களை வெறித்தான். சிவப்பு நிறத்தில் போகிற பஸ்களை, கார்களை எல்லாம் பார்க்கையில் நெற்றிக்கு அருகே அவசரமாக துடித்தது. அப்படியே சாஞ்சுகிட்டு உனக்கு பன்னும் பாலும் வாங்கியாரேன். அவன் மனைவி இறங்கி குனிந்து கடைக்குள் சென்றாள். சீனிவாசன் இறங்கினான். அந்த டீ கடையை பார்த்ததும் நினைவில் பொறி தட்டியது. இந்த டீ கடையில்தான் அன்று டீ குடித்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் முதலில் பார்த்தேன். ஐயோ, நான் தான் காரணம். வேகமாய் நடக்க ஆரம்பித்தான் சீனிவாசன். ஜெயப்பிரகாஷ் எழுந்தார். ஆல்ரைட் ராமலிங்கம், என் உயிர் பத்தி எனக்கு கவலை இல்ல. வாழ வேண்டிய உயிர் சாகக்கூடாது. நித்யாவுக்காக என் உயிர் போறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஆனா உண்மையிலேயே நான் அந்த குற்றத்தை செஞ்சிருந்தா இந்த தண்டனை நியாயமானது. மறுபடி புலம்பாத. எனக்கு தெரியும் கிழவா உன்னை பத்தி. எப்படி நீ தற்கொலை செஞ்சுக்கணும்னு சொல்லட்டுமா? பொறு, முதல்ல இந்த நிமிஷம் என் மகள் பத்திரமா எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கிறாளாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். சந்தேகமே வேணாம். என் நோக்கம் ஒரு குற்றவாளி சட்டத்தோட ஓட்டைகள்ல நழுவிடாம தண்டிக்கப்பட வேணுங்கிறது தான். அந்த பிஞ்சு உயிர் இல்ல, அவ பத்திரமா இருக்கா. உன் வார்த்தைகள்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே, அவகிட்ட பேசு என்று எழுந்து கொண்டான் ராமலிங்கம். டெலிபோனை நெருங்கினான். ஆவலுடன் கவனித்தார் ஜெயப்பிரகாஷ். கண்களை அகலப்படுத்தினார். ஜெயப்பிரகாஷா, சின்னத்தனமா எட்டி பார்க்காத. அறையை விட்டு வெளியில போ. நான் டயல் செஞ்சு பேசி பிறகு உன்னை கூப்பிடுறேன். தயங்கினார். வெளியே போன்னேன். தயங்கி அறையை விட்டு வெளியே போனார். டேப் ரெக்கார்டரின் எதிரே கன்னங்களை தாங்கிக் கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தாள் சுசீலா. பரத் சற்று கவலைப்பட்டான். ராமலிங்கம் டயல் செய்து, ஹலோ சாமிநாதன், அவளை பேர் சொல்லு என்றான். பிறகு ஜெயப்பிரகாஷை அழைத்தான். ஜெயப்பிரகாஷ் உள்ளே வந்து ரிசீவரை வாங்கி, என்னம்மா நித்யா, எப்படி இருக்கடா கண்ணா? கவலைப்படாத, உன்னை சீக்கிரம் காப்பாத்திடுறேன். பத்திரமா இருக்கிறதானே? ஜெயப்பிரகாஷிடம் இருந்து ரிசீவரை பிடுங்கி லொடக் என்று வைத்தான். பேசுனது போதும், பத்திரமா இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டல்ல. வா, இப்படி உட்காரு. எப்படி சாகணுங்கிறத விபரமா சொல்றேன் என்றான். பரத் பட்டென்று டேப்பை அணைத்தான். ஏன் பரத், அதுக்குள்ள அணைச்சிட்டீங்க? அவங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியும் சுசி, ஆனா நமக்கு இது போதும். இனிமே நமக்கு செயல்கள் காத்திருக்கின்றன. வாட் டு யூ மீன்? கேட்காத, பார் என்று டேப் ரெக்கார்டரை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த போனுக்கு சென்று அமர்ந்தான். என்ன செய்யற பரத்? பேசாத, கீழே இறங்கிப்போ. அவங்க தனி அறையில இருக்கிறாங்க. ஏசி அறை அது. நீ சத்தம் வராம வாசல் கதவை திறந்துட்டு வெளியில போ. ஜெயப்பிரகாஷ் காரை அதிகம் ரைஸ் செய்யாம காம்பவுண்டுக்கு வெளியில கொண்டு போய் நிறுத்திட்டு எனக்காக காத்திரு சுசி. என்ன இது? எங்கே போறோம்? நித்யாவை மீட்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்க இருக்கிறான்னு? கண்டுபிடிச்சிடுவேன், சொன்னதை செய். சுசி அவன் சொன்னபடி செய்துவிட்டு காரில் அவனுக்காக காத்திருந்தாள். சரியாக 35 நிமிடங்களுக்கு பிறகு ராமலிங்கமும் ஜெயப்பிரகாஷும் பேசிக்கொண்டிருந்த அறைக்கதவு தட்டப்பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். போய் தர, நாம பேசுனதை பத்தி வாயை திறந்தையோ? தெரியும். ஜெயப்பிரகாஷ் கதவை திறக்க பரத்தும் சுசீலாவும் உள்ளே வந்தார்கள். வாங்க ஜெயப்பிரகாஷ், உட்காந்து பேசலாம். ஹலோ மிஸ்டர் ராமலிங்கம், ஹவ் ஆர் யூ என்று கை நீட்டினான். யார் நீங்க என்றான் ராமலிங்கம். யாருன்னு தெரிஞ்சாதான் கை நீட்டுவீங்களா? போலீஸ் வந்து கையை காட்டுங்க விளங்க மாட்டணும்னா கூட நீட்ட மாட்டீங்களா? சில்லி, யார் நீ? ஜெயப்பிரகாஷ், என்ன இது? ஏன் பதற்றம்? சொல்றேன். நான் பரத், இவரோட லாயர். இந்த நிமிஷம் முதல் இவர் பேச மாட்டாரு. நான் தான் இவருக்காக பேசுவேன். நித்யாவுக்கான பேரத்தை நீ என்கிட்ட பேசலாம். பரத், என்ன இது என்றார் ஜெயப்பிரகாஷ். சும்மா இருங்க கொஞ்ச நேரம். கமான் ராமலிங்கம், உனக்கு என்ன தேவை? நித்யாவை விடுவிக்கிறதுக்கு. அவருக்காக நீ தான் பேசுவியா? ஆமா. அப்படின்னா அவருக்காக நீயே செத்து போவியா? அவர் ஏன் சாகணும்? கொலைகாரர்கள் தண்டிக்கப்பட்டே ஆகணும். இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதுல நீ அனாவசியமா நுழைஞ்சு சிக்கல் செய்யாத. சாரி ராமலிங்கம், சிக்கல் செய்யறதில்ல என் வேலை. சிக்கல்களை அவிழ்ப்பதுதான். கொலைகாரர்கள் தண்டிக்கப்பட்டே ஆகணும், நியாயமான விஷயம். இவர் எங்க கொலை செஞ்சாரு? நூர்ஜஹான்கிற பொண்ண இதே பங்களாவில். எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த கொலையை இவர் செய்யல, இவர் தான் செஞ்சாரு. என்ன ஆதாரம்? நான் பார்த்தேன். நீ பார்த்தது பிணத்தை அப்புறப்படுத்தும் காட்சி. அதை அவர் மறுக்கல. கொலை செஞ்சதை பாத்தியா?
அவசியம் இல்ல, உன்னோட வாதம் செய்ய நான் தயாரா இல்ல. இவன் தான் செஞ்சான், இவன் சாகத்தான் வேணும். சரி, இவர் சாக மறுத்தா என்ன செய்யறதா உத்தேசம்? நித்யாவை பல துண்டுகளா பார்சல் கட்டி திருப்பி அனுப்புறதா உத்தேசம். வேற வழியே இல்ல. இல்ல, பணத்திற்கு படிய மாட்டேன். ஜெயப்பிரகாஷ் பக்கம் திரும்பினான் பரத். இத்தனை பிடிவாதமா இவன் இருக்கையில வேற என்ன செய்யறது? நாம நம்ம வேலைகளை பார்க்கலாம். இவன் போய் நித்யாவை பொட்டலங்கட்டி அனுப்பட்டும், வாங்கிக்குவோம். ராமலிங்கம், மறந்துடாம ரெஜிஸ்டர்ட் பார்சல்ல அனுப்பி வை. என்ன பரத், என்ன உளறீங்க என்றார் ஜெயப்பிரகாஷ். பின்ன வேற வழிதான் என்ன? நான் சாக தயார் பரத். இது அனாவசியம், பைத்தியக்காரத்தனம். என் நித்யா எனக்கு உயிரோட வேணும், அவ வாழ்ந்தா போதும். என் சாவை பத்தி நான் பயப்படல பரத். ஏன் ராமலிங்கம், பாத்தியா மக மேல எத்தனை பாசம் வச்சிருக்காரு. அவர் மகளை விடுவிச்சிடேன். கெஞ்சாத லாயரே, நடக்காது. அப்படின்னா இறைவன் விட்ட வழி. நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன், அவன் கருணை வச்சா நித்யா பிழைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டு, இறைவா நித்யாவை காப்பாற்று என்றான் பரத். ராமலிங்கம் சிரித்தான். வேடிக்கையா இருக்குது பரத், இறைவன் காப்பாத்த மாட்டான் உங்க நித்யாவை. முட்டாள், காப்பாத்துறது மட்டுமில்ல, இங்கேயே அனுப்பியும் வைப்பாரு கடவுள். அதோ பார், வா நித்யா உள்ள என்றான் பரத். அப்பா என்று உள்ளே வந்து ஜெயப்பிரகாஷை கட்டிக்கொண்டாள் நித்யா. எல்லோரும் ஸ்தம்பித்து நிற்க பரத் ராமலிங்கத்தை நெருங்கி அவன் காலரை பிடித்தான் உறுதியாக. பாத்தியா கடவுளோட சக்திய? இப்ப உன்னை என்ன செய்யலாம்? நான் போலீஸ்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஓ போலாமே, அங்கதான் அழைச்சிட்டு போறேன். இத பாத்தியா, நீ பிளாக்மெயில் செஞ்சு பேசின மிரட்டின பேச்சுகள் அடங்கிய கேசட்டுகள். இந்தா உனக்கு உதவுன உரக்கம்பெனி கோடவுனோட கிளார்க் சாமிநாதன் என்கிட்ட 10 உத வாங்கின பின்னாடி எழுதி கொடுத்த வாக்குமூலம். போலாமா? அதிர்ந்து நின்றான் ராமலிங்கம். ராமலிங்கம், நீ பார்த்த காட்சிய வேண்டுமானா போலீஸ்ல போய் சொல்லு. செல்லாது. அப்ப நான் குடிச்சிருந்தேன்னு நீயே சொல்லியிருக்க. தவிர நூர்ஜஹான் திருச்சியில தான் இறந்தாங்கிறதுக்கு இரும்பு அலிபிகள் எங்ககிட்ட இருக்கு. யூனியன் செக்ரட்டரியான நீ ஆரம்பத்துல இருந்தே எம்டியோட தகராறு வச்சுக்கிட்டவன். உன் கட்சி செல்லாது. திருச்சியில நடந்ததை பேப்பர்ல படிச்சுட்டு அந்த பொண்ணு இங்க ஜெயப்பிரகாஷ் பொறுப்புல இருந்தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை அவமானப்படுத்த அனாவசியமா தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி செஞ்சங்கிற எங்க பதில்ல போலீஸ் சல்யூட் அடிச்சு வாய பொத்திக்கும். உண்மைய நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. பிணத்தை அப்புறப்படுத்தி திருச்சியில டிஸ்போஸ் செஞ்சது இவர்தான். ஆனா இவர் கொலை செய்யல. கொலை செய்யற மனிதன், அந்த பொண்ணை கெடுக்க நினைக்கிற மனிதன் தன் வீட்டிலேயே தங்க வைக்க மாட்டான். மறைக்கிறதுக்காக பிரமாதமா அலிப்பிகள் உருவாக்கின மூளை கொலையை இத்தனை சாதாரணமா செய்யாது. ஆனா அடுத்து எனக்கு வேலை இருக்குது. அந்த உண்மையான குற்றவாளிய விட போறதில்ல. உன்னை போலவே நானும் உயிர்களை மதிக்கிறேன். மேலும் பெண்மைய மதிக்கிறவன். சட்டத்துக்காக இல்லைன்னாலும் கை ஓயும் வர அறையிறதுக்காக அவன் வேணும். அவனை கண்டுபிடிச்சதும் கூப்பிட்டு அனுப்புறேன். வந்து நீயும் அறையலாம். வரியா? இப்ப நீ செஞ்சிருக்கிற குற்றங்களை பார்க்கலாமா? வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை கடத்திருக்க, அடைச்சு வச்ச, மிரட்டின, அத்தனைக்கும் சாட்சிகளும் ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. வா போகலாம். ஜெயப்பிரகாஷ் ராமலிங்கத்தை நெருங்கினார். நின்று கொண்டிருந்த ராமலிங்கம் சட்டென்று காலில் விழுந்தான். என்னை மன்னிச்சிடுங்க முதலாளி. முதலாளி, இந்த வார்த்தைய நீ இன்னும் நினைவு வச்சிருக்கியா? பரத், நீங்க கூப்பிடுங்க போலீஸ, ஒப்படைச்சிடலாம். வேணாம் சார், இனி இப்படியெல்லாம் தலையிடல. நீங்க தான் குற்றத்தை செஞ்சீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். அதுக்காக பரத், என்ன செய்யலாம்? இவனை ராஜினாமா கொடுத்துட்டு எங்கேயாவது தொல்லை கொடுக்காத தூரத்துக்கு ஓடி போக சொல்லுங்க. எப்போ வாலாட்டினாலும் அப்ப இருக்குது சிறை. திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ராமலிங்கம் வெளியேறினான். நாளை காலையில ராஜினாமா கடிதம் இருக்கணும் என் மேஜையில. சரி சார். ஜெயப்பிரகாஷ் வேகமாக வந்து பரத்தின் கைகளை பிடித்து கொண்டார். கிரேட் ஒர்க் பரத். எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதானே, எப்படி பரத் என்றாள் சுசீலா. உங்க போன் பழைய சிஸ்டம், நம்பர் அழுத்தும் முறை இல்ல, சுழலும் முறை. அதனால இதுல கடைசியா முயற்சித்த நம்பரை ரீடயல் செய்யற சிஸ்டம் இல்ல. அதனால இன்னொரு வழிய கையாண்டேன். டேப்ல ராமலிங்கம் டயல் செஞ்ச சத்தம் பதிவாகி அதன் பின்னாடி தான் பேச்சு பதிவானது. டயல் சுழற்றுகிற சத்தத்தை வச்சு மூளை மின்னியது. உதாரணமா 9 சுத்தினா அது திரும்ப போய் நிற்க டர்ன்னு லாங் டைம் எடுக்கும். சின்னதா டர் மட்டுமே கேட்கும். 1 சுழற்றினா, 2 சுழற்றினா சில வினாடிகள் அதிகரிக்கும். மாடியில இருந்த டெலிஃபோன்ல ஒவ்வொரு எண்ணா சுழற்றி டேப்ல பதிவாகி இருந்த ஒலிக்கு மேட்சா வரும் வர போராடினேன். 10 நிமிஷம் முயற்சியில கிடைச்ச என்ன டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் நண்பர்கள்ட்ட கேட்டேன். ஒரு உரக்கம்பெனியோட கோடவுன் என்ன அது? எங்க இருக்குது தெரியுமா அந்த கோடவுன்? அடுத்த கட்டிங்கில. நீங்க பேசிக்கிட்டு இருக்கையிலே கார்ல அங்கே போனோம். ஒரே ஒரு கிளார்க்கு சாமிநாதன்னு அங்க. அலுவலகத்துல இருந்து போன் வந்தா, லாரி வந்தா சரக்கு ஏத்தி விடுவான். அவ்வளவுதான் அவன் வேலை. அந்த கோடவுனுக்குள்ள இருந்த தனி அறையில தான் நித்யாவை கட்டி போட்டிருந்தாங்க. சாமிநாதன் இப்படி வான்னே வந்தான். கதவை சாத்து, ரகசியம்னே சாத்தினா. 3வது அடியிலேயே பொண்ணு அடைக்கப்பட்டிருக்கிறது வாஸ்தவம்னா. அப்புறம் மேலும் கொஞ்சம் அடி வாங்கிக்கிட்டு தனி அறைய திறந்தான். நித்யாவை விடுவிச்சுக்கிட்டோம்.
ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து வாங்கினேன். அவனோட நண்பனாம் இவன். உதவினா 1000 ரூபாய் தர்றதா சொன்னானா. தட்ஸ் ஆல் என்றான் பரத். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ என்றார் ஜெயப்பிரகாஷ். கிட்டே வந்தார். சொல்லுங்க பரத், எத்தனை வேணும் உங்களுக்கு? எனக்கு பணம் வேணாம். பின்ன? உண்மையான குற்றவாளி வேணும். ரேப் கொடுமையிலும் கொடுமையான குற்றம். அவனை கண்டுபிடிச்சு, அது அப்புறம் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். குற்றம் நடந்த இந்த பங்களாவை நான் அடிக்கடி வந்து பார்வையிட, சோதனை செய்ய அனுமதி வேணும். நிச்சயமா பரத். அப்புறம் ஒன்று சார். என்ன? உங்க மகளுக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு வைங்க. சுசீலாவை வெளியே அனுப்பிட்டு நான் மட்டும்தான் உள்ள போனேன் விடுவிக்க. கட்டுகளை அவிழ்த்து ரிலீஸ் செஞ்சதும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா தெரியுமா? நித்யா உதட்டை கடிக்க, சுசீலா உதட்டை கடிக்க, இரண்டுக்கும் வெவ்வேறு காரணங்கள். வேகமாக நடந்த சீனிவாசன் சாலையின் நடுவே கூட்டமாக இருப்பதைக் கண்டு நின்றான். கூட்டத்துக்குள் நுழைந்து எட்டி பார்த்தான். விபத்து. ஒரு பெண் மண்டை நசுங்கி ஏராளமாய் ரத்தம் வெளியேறி இறந்து கிடக்க, அருகில் ஒரு இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருக்க, சீனிவாசனின் நரம்புகள் அனைத்தும் புடைத்து கொண்டன. திடீரென்று ஓடத் துவங்கினான் கத்திக்கொண்டே. நான் இல்ல, நான் செய்யல, நான் இல்ல. எதிரே வேகமாக வந்த கரும்பு லாரி அவனோடு கை குலுக்கியது. சிகப்பு சிதற சீனிவாசன் மாலை பேப்பர்களில் சின்ன செய்தியானான். முற்றும்.